ஸோ எம்டி, எஃப்சிடி, எஃப்சிசிபி, எஃப்சிஜிபி நிறைய படிப்புகள். ஒரு டயபெட்டாலஜிஸ்ட், அதாவது நீரிழிவு நோய் நிபுணர், வெல்னஸ் கன்சல்டன்டாகவும் இருக்காரு. வேளச்சேரியில் இருக்கக்கூடிய சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஹிலியோஸ் ஹாஸ்பிட்டல்ல கன்சல்டேஷன் பண்றாரு. அண்ட் அடையாறுல இருக்கக்கூடிய கெரி கேர் கிளினிக்ல கன்சல்டேஷன்ல இருக்காரு. ஒரு மருத்துவர் இந்த உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை பத்தியும் குடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை பத்தியும் பேசுறது ரொம்ப அபூர்வம். ஸோ அந்த வகையில எங்களுக்கு டாக்டர் மீனாட்சி சுந்தரம் ஒரு கிஃப்ட். ஸோ அவர் சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம காது கொடுத்து கேட்போம், என்ன சொல்றாரு பார்ப்போம். ஸோ நிறைய நேரம் எடுத்துக்காம உங்களுடைய வீடியோவை தயவு செய்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பேசுறவங்களுக்கு எப்பவும் ஒரு உற்சாகம் கிடைக்கும்னா வீடியோ ஆன் பண்ணி வச்சாலும். அப்ப நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. டாக்டர் வரவேற்போமா? லெட் அஸ் வெல்கம். நல்ல நண்பர், அருமையான ஒரு மனம் கொண்டவர், மீண்டும் சொல்ற சமூக அக்கறை இருக்கிற ஒரு நபர் அப்படின்னா டாக்டர் மீனாட்சி சுந்தரம் நம்ம சொல்லலாம். So welcome Dr. Meenakshi Sundaram sir. Thank you for coming. Now the stage is yours sir. Thank you sir. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், இரவு வணக்கம். Thank you Ayub Khan sir. Right. Right. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் gut health. Sir, am I audible? Very clear? Perfect sir. Perfect. Clear. Okay. இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் gut health. அதாவது நம்மளுடைய உணவு பாதை அது என்னங்கிறத டீட்டெயிலா, இது எந்த அளவு முக்கியம், ஏன் இதுக்கு கட்டை ஹெல்த்தியா வச்சுக்கிடணும், அப்படி ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு என்ன சப்ளிமெண்ட் சாப்பிடணும், ஹெல்த்தியா வச்சுக்கிறதுனால என்ன நன்மை, அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அட் தி எண்ட் தாராளமா எல்லாரும் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஸோ யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி கொஸ்டின். தேங்க்யூ. Thank you all. Before starting, I thank my mentor, Mr. Muppadadi sir, and Ayub Khan sir, and our double diamond, Perisami sir, for giving me this opportunity to mingle with our team. So, thank you very much all. Thank you. இது இம்பார்ட்டன்ஸ் என்ன, கட் ஹவு அண்ட் வை, அதுதான் நான் இப்போ உங்களுக்கு கட் ஹெல்த்தை பற்றி தான் பேச போகிறேன். இது எவ்வளவு தூரத்துக்கு முக்கியங்கிறது உங்களுக்கு அட் தி எண்ட் தெரியும். அதாவது கட் ரீசெட் ஃபார் பெட்டர் ஹெல்த். இப்போ ஆம்பே மலேசியாவில் கட் ரீசெட்னு சொல்லுவாங்க, இந்தியாவோட கட் ஹெல்த்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று தான். கட் ரீசெட்டுங்கிறது கட்டை ரீசெட் பண்றது, அதுக்கு பேரு கட் ரீசெட் ஃபார் பெட்டர் ஹெல்த். இது ஆம்பே மலேசியால சொல்லக்கூடிய டேர்ம். ஸோ திஸ் இஸ் த குளோபல் ஸ்டோரி. அதாவது உலகத்துல பாத்தீங்கன்னா 40% ஆஃப் த பீப்புள் இந்த குடல் பாதிப்புல இருக்காங்க. 40% ஆஃப் த பீப்புள். இது குளோபல் ஸ்டோரி. இந்தியன் ஸ்டோரியை பாத்தீங்கன்னா 57% ஒபீஸ் பீப்புளா இருக்காங்க, 45% அண்டர் வெயிட் பீப்புளா இருக்காங்க, 48% பீப்புள் சஃபர் பண்றாங்க. நார்மல் பிஎம்இ இருந்தாலும் சஃபர் பண்றாங்க. இந்த 57%, 45%, 48% இவங்க அவ்வளவு பேருக்குமே ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இது இந்தியன் கட் ஸ்டோரி. வேர்ல்டு வைடா 40%. ஸோ ஆல்மோஸ்ட் ட்வைஸ் ஆஸ் மெனி உமன், அதாவது 2 மடங்கு ஜென்ஸை விட, ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு இதுல பாதிக்கப்படுறாங்க. இந்த டைஜஸ்டிவ் ஹெல்த்னால சஃபர் பண்றாங்க. அதே மாதிரி 62% பீப்புள் வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா இந்த உணவு பாதை டைஜஸ்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ்னால இருக்கு. அதாவது மலச்சிக்கல், இன்டைஜஷன்,
வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடையோ 2 தடையாவது வந்துரும். ஸோ இந்த மாதிரி 62% பீப்புள் இருக்காங்க. அதே மாதிரி 95% பீப்புள் ஆஃப் செரோட்டினின் மேஜர் மூட் இன்ஃப்ளூயன்சிங் ஹார்மோன். இந்த சிறுகுடல்ல தான் நம்மளுடைய மூட் இன்ஃப்ளூயன்சிங் ஹார்மோன் செரோட்டினின் உண்டாகுது. ஸோ அதனால தான் ஒருத்தருக்கு வந்து கட் ஹெல்த் சரியில்லை அப்படின்னா மூடு அவுட் ஆகுது. மூட் அவுட் ஆகுறது அதுக்கு காரணம் இந்த செரோட்டோனின். அடுத்து அதே மாதிரி 70% ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் இஸ் லொக்கேட்டட் இன் அவர் கட். நம்மளுடைய உணவு பாதையில கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட்ல 70% ஆஃப் த இம்யூன் செல்ஸ் வந்து இருக்குது. அதனால தான் இது மிக மிக முக்கியம். ஒருத்தருக்கு வியாதியே இந்த குடல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால குடல் என்ன மாதிரி, இது குடலோட நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 8 மீட்டர் இருக்கும். அதுல கட்டு, ஸ்டொமக்கு, பேங்க்ரியாஸ், லிவர்லாம் இருக்கும். அந்த குடல்ல பார்த்தீங்கன்னா சிறுகுடல் வந்து ஒரு 800ல இருந்து 900 மடிப்புகள் இருக்கும், ஃபோல்டு இருக்கும். அதை வந்து ஃபிளாட்டா வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென்னிஸ் கோர்ட் கவர் பண்ற அளவுக்கு அதோட நீளம் இருக்கும். ஆனா அது மடங்கி 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 800 ஃபோல்டுல இருக்குது. சரி, ரைட். இப்போ உணவு பாதையை பத்தி பார்ப்போம். ஆக்சுவலா கட் ஹெல்த்னு நான் மீன் பண்றது எதுன்னா, இந்த மவுத்துல ஆரம்பிச்சு இது வழியா வந்து ஏனஸ் வரை உள்ள பகுதி தான் கட்டு. இந்த மவுத்துல வாய் பகுதியில் ஆரம்பிச்சு ஏனஸ்க்கு முடிகிறது தான் கட்டுன்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் நிறைய நமக்கு இருக்குது. ஆனா வாயில மவுத்துல ஆரம்பிச்சு ஏனஸ் வரை கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு அவ்வளவும் பத்தி பேசல. முக்கியமான 3 சப்ளிமெண்ட் பத்தி கொஞ்சம் டீடைல்டா பேசுவோம், அவ்வளவுதான். அது புரோட்டீன், ஃபைபர், ப்ரீப்ரோ, இந்த 3 ப்ராடக்டை பத்தி டீடைல்டா பேசுவோம். இதுக்கிடையில என்னென்ன சப்ளிமெண்ட் கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வாயில புண்ணு ஏற்பட்டா என்ன சப்ளிமெண்ட் கொடுக்கலாம்னா, நம்மளுடைய விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அண்டு விட்டமின் சி, இது ரெண்டையும் கொடுத்தா வாய் புண்ணுக்கு நல்ல சப்ளிமெண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா தொண்டை புண்ணு. நான் சொல்ற சப்ளிமெண்ட் எல்லாமே ட்ரக்கோட சேர்ந்து கொடுக்கணும். ட்ரக்குக்கு பதில் இது சப்ஸ்டியூட் கிடையாது. முதல்லயே சொல்லிடுறேன், எந்த சப்ளிமெண்ட்டுமே சப்ஸ்டிடியூட் கிடையாது. நீங்க டாக்டர் கொடுக்கிற மருந்தோட சேர்ந்து, ஹாஸ்பிட்டல் கொடுக்கிற மருந்தோட சேர்ந்து தான் இதை கொடுக்கணும். தொண்டையில புண்ணு ஏற்பட்டதுன்னா அலாங் வித் ஆன்டிபயோட்டிக்ஸ் அல்லது அலாங் வித் ட்ரக்ஸ், இது வந்து விட்டமின் சி கொடுக்கலாம், கண்டிப்பா கொடுக்கணும். இந்த சீசன்ல, இப்ப இருக்கக்கூடிய வின்டர் சீசன்ல எல்லாரும் தினமும் ஒரு விட்டமின் சி எடுத்துக்கிறது மிக மிக நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். அடுத்து பார்த்து உணவு பாதை. இதுல ஒரு காமனா எல்லாருக்கும் வருது நெஞ்சு எரிச்சல், GERDன்னு சொல்லுவோம், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா கிடையாது. பட் நம்மளுடைய பொதுவா வந்து நம்மளுடைய சப்ளிமெண்ட் இருக்கு பாருங்க, புரோட்டீன், ஃபைபர், ப்ரீப்ரோ, இதை 3ஐயும் கொடுத்தோம்னா இந்த ரிஃப்ளெக்ஸ்லாம் ரொம்ப வராது. உதாரணத்துக்கு இதுக்குன்னு கிடையாது, மவுத் டு ஏனஸ் வர பெஸ்ட் சப்ளிமெண்ட் இந்த 3 தான், காமன் டு ஆல். இப்போ நான் சொல்றது எல்லாமே புரோட்டீனை கொடுத்து தான் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் விட்டமின் சியும் கொடுக்கணும். அதே மாதிரி எதுவுமே புரோட்டீனை கொடுத்து தான். ஸோ புரோட்டீன், ஃபைபர், ப்ரீப்ரோ, இது வந்து காமன் டு எவ்ரி ஆர்கன். அடுத்து ஸ்டொமக்ல காமனா வர்றது நமக்கு வந்து அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சரு, பெப்டிக் அல்சர், இந்த மாதிரி அல்சர்ஸ் வரும். இதுக்கு நல்ல சப்ளிமெண்ட் எதுனா அலாங் வித் புரோட்டீன், ப்ரீப்ரோ, ஃபைபர், நீங்க நம்மளுடைய பி காம்ப்ளெக்ஸ் நல்லா கொடுக்கலாம், விட்டமின் சியும் கொடுக்கலாம். பிளஸ் அஸ்வகந்தா ஆல்சோ, சாரி, திரிபாலா, அம்லாக்கி, விபிட்டாக்கி, ஹரிட்டாக்கி கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல கல்லீரலுக்கு வந்து நம்ம கல்லீரலை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா மில்க் திசில் கொடுத்துடலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கணையம் வந்து பேங்க்ரியாஸ். இந்த பேங்க்ரியாஸுக்கு ஒரு ஹெல்த்தி நியூட்ரியன்ட் அப்படின்னா முக்காவாசி டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறது நம்மளுடைய மதுநாசினி, ஷண்டி, டுவாக், இதை வந்து கொடுக்கலாம். இதோட ஃபைபரும் கொடுக்கறது நல்லது. பிளஸ் அதுக்கு அடுத்து வருவோம் சிறுகுடல். இந்த சிறுகுடலுக்கு முக்கியமானது புரோட்டீன், ஃபைபர், ப்ரீப்ரோ, இது 3மே மிக மிக முக்கியம் சிறுகுடல். அடுத்து பெருங்குடலுக்கு வருவோம். பெருங்குடலுக்கு வந்தாலும் அதே தான், புரோட்டீன், ஃபைபர், ப்ரீப்ரோ, இது பெருங்குடலுக்கு ரொம்ப முக்கியமானது. இங்க மலச்சிக்கல் வராம தடுக்கிறதுக்கும் இந்த ஃபைபர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ப்ரீப்ரோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏனஸ் இது வர. ஸோ பொதுவாக குடல் இதை பொறுத்தவரை பி காம்ப்ளெக்ஸ் ஆர் டெய்லி பிளஸ் நம்ம கொடுக்கலாம்.
ஸோ இதுதான் நம்ம கட் ஹெல்த்துக்கு முக்கியமானது. இதுல நம்ம வந்து ஒரு 3 பொருளை மாத்திரம் இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். அது வந்து புரோட்டீன், ஃபைபர் அண்ட் புரோட்டீனை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஃபைபரை வந்து நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பேசல. அதனால தான் ஃபைபரை கொஞ்சம் நான் டீடைல்டா பேசுறேன். அதே மாதிரி ப்ரீ ப்ரோவையும் டீடைல்டா பேசுறேன். புரோட்டீனை பத்தி நீங்க நிறைய நேரம் கேட்டிருப்பீங்க, நிறைய லெக்சரும் வந்திருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஓவர்லுக் கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒய் கட் ஹெல்த் மேட்டர்ஸ். எதுக்காக கட் ஹெல்த்தை பத்தி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் எனர்ஜி. நம்பர் 1, இட் கிவ்ஸ் எனர்ஜி. ஸோ எனர்ஜி லெவலை கூட்டணும்னா கட் ஹெல்த்தியா இருக்கணும். அடுத்து வெயிட் மேனேஜ்மெண்ட், வெயிட்டை வந்து கண்ட்ரோலா வைக்கிறதுக்கு கட் வந்து மிக மிக முக்கியம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ரொம்ப அடுத்து பார்த்து ஸ்கின் வந்து நல்ல காம்ப்ளெக்ஷன், ஒரு க்ளோயிங், நல்ல லாங் லாஸ்டிங் க்ளோயிங் அண்ட் காம்ப்ளெக்ஷன் இருக்கணும்னா கட்டை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும். அதே மாதிரி டைஜஷன் வந்து மிக மிக முக்கியம். டைஜஷன் வந்து ப்ளோட்டிங், கேஸ், புவர் டைஜஷன், இதெல்லாம் புவர் சைன்ஸ் ஆஃப் புவர் கட் ஹெல்த். பின்னால் அதை சொல்றேன். ஸோ இந்த டைஜஷனுக்கு மிக முக்கியமானது கட் ஹெல்த். கட்டை ஹெல்த்தியா வச்சுக்கணும். அப்புறம் மென்டல் ஹெல்த் அதுதான் இப்போ சார் கூட சொன்னாங்க, கட் இஸ் அ செகண்ட் பிரெயின். எஸ், கட் வந்து ஒரு செகண்ட் பிரெயின் தான். அதனால தான் குட் மூட் இருக்கணும். பிரெயின் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு இது முக்கியமானது. கட் ஹெல்த்தியா இருக்கணும். ஸோ கட் ஹெல்த் இதனால தான் இட் மேட்டர்ஸ் அ லாட். எனர்ஜி, வெயிட் மேனேஜ்மெண்ட், ஸ்கின்னு, டைஜஷன், மென்டல் ஹெல்த். கட் பிரெயின் கனெக்ஷன், அதான் கட் இஸ் த செகண்ட் பிரெயின். ஸோ இப்போ நம்ம வயிறு நிறைய சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே நம்ம ஃபுல் ஆயிருச்சுன்னு எப்படி தெரியுது? பிரெயினுக்கு போகுது. பிரெயின்ல இருந்து ஒரு கமாண்ட் வருது, போதும், சாப்பிட்டது போதும் அப்படின்னு ஒரு கமாண்ட் வருது. அந்த கமாண்ட்னால தான் நமக்கு வந்து இந்த ரெண்டுக்குமே லிங்க் ஆகுது. ஸோ ஸோ இந்த மாதிரி கமாண்ட் வர்றதுனால தான் நம்மளுடைய கட் பிரெயின் கனெக்ஷன் வந்து முக்கியமானது. ஸோ இந்த கட் பிரெயின் கனெக்ஷன் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ப்ராசஸ்டு ஃபுட்டு நம்பர் 1. ப்ராசஸ்டு ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும். ப்ரோபயாட்டிக்ஸ் நிறைய சாப்பிடணும். குளூட்டன் ஃப்ரீயை வந்து லிமிட் பண்ணணும். அலர்ஜென்ஸை லிமிட் பண்ணணும். அப்புறம் ஹெல்த்தி ஃபேட்ஸை சாப்பிடணும். இதெல்லாம் வந்து கட் பிரெயின் கனெக்ஷன் வந்து நல்லா இருக்குதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அப்புறமேல் மஷ்ரூம் சேர்க்கலாம். அப்புறம் நட்ஸ், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். செசாமி சீட்ஸ் சாப்பிடலாம். அப்புறமேல அடிக்குவேட் ஃபைபர் அண்ட் ப்ரீபயாட்டிக். ஸோ இதுல ஃபைபரும் சாப்பிடணும், ப்ரீபயாட்டிக்கும் சாப்பிடணும். ஏற்கனவே சொன்னேன் ப்ரோபயாட்டிக்கும். அதெல்லாம் சாப்பிட்டா கட் பிரெயின் கனெக்ஷன் நல்லா இருக்கும். பின்னால் அது எக்ஸ்பிளைன் பண்றேன். கட் ஸ்மோக்கிங், அதாவது கட் ஹெல்த்தியா இருக்கணும்னா யூ ஹேவ் டு ஸ்மோக்கிங்கை வந்து இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு குவிட் த ஸ்மோக்கிங். அப்புறமேல ஆல்கஹால் இன்டேக்கை குறைக்கணும். இதெல்லாம் கட் பிரெயின் கனெக்ஷன் நல்லா வச்சுக்கணும். அப்புறமேலு அவாய்டு ஓவர் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். இந்த ஆன்டிபயோட்டிக் ஓவர் யூஸ் வந்து நம்ம நாட்டில் ரொம்ப 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 காமனா இருக்குது. அதை எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணணும். இதான் ஒரு மேஜர் ரீசன் கட் ஹெல்த்தியா இல்லாமல் இருக்குதுக்கு, ஓவர் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்ஸின் எக்ஸ்போஷர். அதே மாதிரி நேச்சுரல் ஃபுட்டுக்கு போகணும் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு மேனேஜ் த ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த 14 பாயிண்ட் எதுக்குன்னா கட் பிரெயின் ஆக்சிஸ் வந்து நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், ரிலாக்ஸிங் மூடு இருக்கணும். அதே மாதிரி எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியம். ஸோ கட் பிரெயின் ஆக்சிஸ்னால என்ன வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்க, கட் பிரெயின் வந்து எப்படி ஒரு நியூட்ரியன்ட் டெலிவரி ஆகும், அது மைக்ரோபியல் பேலன்ஸ் உண்டாக்கும், அப்புறம் மொட்டிலிட்டியை ப்ராப்பராக கொண்டு வரணும். தென் செக்ரீஷன்ஸ் இருக்கும், ஹார்மோன் செக்ரீஷன்ஸ். அது தட் இஸ் லேட் பை இன்டெஸ்டைன். அதே மாதிரி இன்டெஸ்டைன் நல்லா இருந்ததுன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் உண்டாக்கும், ஆங்ஸைட்டியை குறைக்கும், மூடு எலிவேட் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கும். ஸோ இது வந்து இன்டர்லிங்க்டு, கட் அண்ட் பிரெயின் இஸ் இன்டர்லிங்க்டு. இதான் கட் பிரெயின் ஆக்சிஸ் நம்ம சொல்றோம். சரி, இப்போ வந்து முதல்ல நம்ம வந்து ஃபைபரை பத்தி பார்ப்போம். நிறைய பேருக்கு இது ஃபைபர் சப்ளிமெண்ட். இது வந்து ஃபைபர் வந்து நமக்கு எந்த அளவு முக்கியம் அப்படின்னு நம்ம தெரியணும் எல்லாத்துக்குமே.
ஃபைபர்ல பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து சால்யூபிள் ஃபைபர், ரெண்டாவது வந்து இன்சால்யூபிள் ஃபைபர். இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறது எல்லாமே இன்சால்யூபிள் ஃபைபர் தான். இந்த ஃபைபர் நியூட்ரலைட் ஃபைபருக்கு காம்படிஷனே கிடையாது. ஆஸ் சச் இந்தியால there is no competition for neutralite fiber. ஸோ இந்த ஃபைபர் வந்து மெயினா வந்து ஃபைபர்னால என்னென்ன ப்ராப்ளம் வருது, ஃபைபர் இல்லாம லோ ஃபைபர் டயட் சாப்பிட்டா என்னென்ன வரும். ஃபைபரோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா லோ சால்யூபிள் ஃபைபர் அண்ட் இன்சால்யூபிள் ஃபைபர். ஸோ இந்த ஃபைபரோட முக்கியத்துவம் என்ன, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல ஒரு முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்குங்கிறத நான் பின்னால சொல்றேன். இப்ப நம்ம ஒரு உணவை சாப்பிடுறோம், அது டைஜஸ்ட் ஆகுது. ஸோ ஃபைபர் தான் ஆக்சுவலா ரேட் ஆஃப் டைஜஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இட் அஃபெக்ட்ஸ் த ரேட் ஆஃப் டைஜஷன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைபர் இருந்தா தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் நல்லா உறிஞ்சப்படும். அடுத்து இந்த ஃபைபர் நம்ம ஃபுட்டில் இருந்தா தான் நம்மளுடைய சாப்பாடு செமிச்சு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நல்லா மூவ் ஆகி நமக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாம ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் தி பவல் இருக்கும். ஸோ இதை டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு இந்த ஃபைபரோட ரோல் அவ்வளவு முக்கியம். சரி, இப்போ நான் ஃபைபர் இல்லாம சாப்பிட்டா என்ன சார் வரும், லோ ஃபைபர் டயட் சாப்பிட்டா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சுக்கிடுங்க, எந்த ஃபைபரும் குடலை பாதிக்காது. நம்பர் 1, குடல்ல இருக்கக்கூடிய குட் பாக்டீரியா பெனிஃபிஷியல் பாக்டீரியான்னு இருக்கு, அதை கொஞ்சம் கூட பாதிக்காது எந்த ஃபைபருமே. ஸோ பொதுவா இப்போ ஃபைபர் குறைச்சி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைபர் போய் நம்ம குடல்ல வந்து ஒரு பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியா எதுன்னா குடல் லைனிங்ல மியூக்கஸ் கிளாண்ட்லாம் இருக்கும். இந்த மியூசினை வந்து அழிக்கக்கூடிய பாக்டீரியா குடல்ல இருக்கும். மியூசின்னு பேர், அதான் குடல்ல இருக்கக்கூடிய லைனிங். இந்த மியூசின் டீக்ரேடிங் பாக்டீரியா வந்து நல்ல க்ரோ ஆகும் எது ஃபைபர் இல்லைன்னா. ஸோ இந்த பாக்டீரியா வந்து என்ன ஆகும்னா இந்த மியூசின் டீக்ரேடிங் பாக்டீரியா, நான் பேரை சொல்லாம ஜென்ரலா ஆக்ஷனோட சொல்றேன். மியூசின் டீக்ரேடிங் பாக்டீரியா என்ன பண்ணும்னா இந்த குடல்ல இருக்கக்கூடிய மியூக்கஸ் கிளாண்ட்ல இருக்க எல்லா லைனிங்கும் அழிச்சு விட்டுரும். ஆக்சுவலா வந்து ராய் ஏரியாவா எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபுட்டுக்கும் குடலுக்கும் ஒரு பேரியர் மாதிரி அந்த மியூக்கஸ் லேயர் இருக்கும், அதை அழிச்சு விட்டுருவோம். அதுக்கப்புறமேல் குடல்ல எல்லா விதமான வியாதிகளும் வர ஆரம்பிச்சிடும். அதான் ஃபைபர் இல்லாம சாப்பிட்டா ஏற்படக்கூடியது. ஆக்சுவலா ஃபைபர் வந்து நம்ம நாட்டுல வந்து ஜாஸ்தி யாரும் சேர்க்கறது இல்லை. பொதுவா உலக அளவுல பாத்தீங்கன்னா டென்மார்க்கு, நார்வே, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா இங்கதான் ஜாஸ்தி ஃபைபர் ரொம்ப. இன்ஃபேக்ட் ஈவன் ஜப்பான் கூட உண்டு. ஒரு இடம் நான் ஜப்பான் போயிருக்கப்ப இந்த மாதிரி தான் காலையில சாப்பாட்டுக்கு போறோம், ஒரு இலதலையா வச்சிருந்தாங்க. எக்கு, ஒரு சீனி கிழங்கு, ஒரு இலதலையா இருந்தது. இதைத்தான் அவங்க சாப்பிட்றாங்க. அவ்வளவு ஃபைபருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவு எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஆனா நம்ம நாட்டில் மாத்திரம் யாருக்கு அதோட முக்கியத்துவம் தெரியல. ஸோ இந்த ஃபைபர்னால ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் என்னென்ன, இது என்ன பண்ணுதுங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம ஃபைபர்ல நியூட்ரலைட் ஃபைபர்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சால்யூபிள் ஃபைபர் இனுலின் இருக்குது, ரெசிஸ்டன்ட் மால்டோடெக்ஸ்ட்ரின் இருக்குது, மூணாவது வந்து பார்ஷியலி ஹைட்ரலைஸ்டு குவார்கம் இருக்கு. பார்ஷியலி ஹைட்ரலைஸ்டு குவார்கம்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, கொத்தவரங்காய். ஸோ இந்த 3 ஃபைபருமே பெஸ்ட் ஃபைபர். சால்யூபிள் ஃபைபர் கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்குது. அந்த 10 வகையில ஒரு பெஸ்ட் 3 வந்து இது இனுலின், மால்டோடெக்ஸ்ட்ரின், குவார்கம் தான். ஸோ அந்த 3ஐயும் இந்த ஃபைபர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இது ரொம்ப முக்கியம். இந்த ஃபைபர்னால அடுத்து இந்த ஃபைபரோட ரோல் என்னங்கிறது நம்ம பார்க்க போறோம். பொதுவா வந்து ஃபைபரை சாப்பிட்டோம்னா என்னென்ன நடக்குது குடல்ல, இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடல்ல வந்து 2 விதமான பாக்டீரியா இருக்கு. ஒன்று வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா, குட் பாக்டீரியா. இன்னொன்று வந்து பேட் பாக்டீரியா, அதாவது அது வியாதிகள் உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா. இது குடல்ல ஃபைபர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிட்றோமோ அவ்வளவுக்கு அளவு இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா growth வந்து கூடும். ஸோ அந்த மாதிரி கூடும் பட்சத்துல அது குடல்ல போய் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுன்னா, முதல்ல அது குடல்ல இருக்கக்கூடிய இந்த இருக்கு பாருங்க, நம்பர் 1
இது வந்து இங்க போய் இந்த ஃபைபர் வந்து கரைய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து இதனுடைய பாக்டீரியாவோட ரியாக்ட் பண்ணும். இது பாக்டீரியாவோட ரியாக்ட் பண்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குடல்ல இருக்க பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும், ஃபைபரும், இந்த சால்யூபிள் ஃபைபரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்கும். அதுல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா, ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட். SCFA, அதான் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட். இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் நமக்கு எவ்வளவுக்கு அளவு நிறைய உண்டாகுதோ அவ்வளவுக்கு அளவு குடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதுதான் முக்கியம். எவ்வளவுக்கு அளவு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அவ்வளவுக்கு அளவு நம்ம குடல் வந்து மிக மிக ஆரோக்கியமா இருக்கும். குடல்ல என்னென்ன என்சைம்ஸ், ஹார்மோனு எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றது இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் மூலம் தான். அதைத்தான் இங்க போட்டிருக்கேன். இந்த இது எப்படி எப்படி இதாகுதுங்கிறது தான். இதான் ஃபைபர். ஸோ இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் வந்து என்ன ஆகும்னா, குடல்ல உண்டான பிறகு அது வந்து ரத்தத்துல கலக்குது. ரத்தத்துல கலந்து எல்லா உறுப்புகளுக்கும் போகுது. பிரெயின், லங்ஸ், லிவரு, பேங்க்ரியாஸ், ஸ்மால் இன்டெஸ்டைனு, எலும்புக்கு போனு, இது அவ்வளவு உறுப்புகளுக்கும் இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் போகுது. போய் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன பண்ணுமோ ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸை வந்து உண்டாக்குது இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட். ஸோ ஃபைபர் வந்து நம்ம குடல்ல வேற எங்கேயும் டைஜஸ்ட் ஆகாம பெருங்குடல்ல போய் குட் பாக்டீரியாவோட ஃபெர்மெண்ட் ஆகி அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல இருந்து வரக்கூடியதுதான் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட். அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் குடல்ல இருக்கக்கூடிய செல்ஸை வந்து இதான் செல்ஸ், இந்த செல்ஸை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறது. இதை தவிர மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் போய் அது வந்து ஒரு பெனிஃபிஷியல் இது எஃபெக்ட் கொடுக்குது. பிரெயின், லங்ஸ், லிவரு, பேங்க்ரியாஸ், போனு அண்டு இன்டெஸ்டைன். ஸோ இங்க எல்லா இடத்துக்கும் போகுது. என்னென்ன ஒரு நன்மை தான் கொடுக்குது இது. இதுதான் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட். ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்னா என்ன? அதாவது இப்போ ஒரு ஃபைபரை நம்ம சாப்பிட்டோம்னா அது போய் குடல்ல போய் ஃபெர்மெண்ட் ஆகுது. ஃபெர்மெண்ட் ஆன உடனே அதுக்கு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது என்னென்ன ப்ராசஸ்லாம் வருது? ஒன்று, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுது. ரத்தத்தில் இருக்க பிளட் குளுக்கோஸ் stabilize the blood glucose level by acting on the pancreatic insulin release and liver control. இது வந்து pancreasல ஆக்ட் பண்ணி குளுக்கோஸ் லெவலை ஸ்டெபிளைஸ் பண்ணுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டருக்கு உள்ள ஜீன் எக்ஸ்பிரஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்றது ஜீனை. அடுத்து பார்த்தீங்கன்னா குடல்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் வந்து நொரிஷ்மெண்ட் ஆஃப் த கொலோனோசைட்ஸ், குடல்ல இருக்க செல்ஸை ஆரோக்கியமா வச்சுக்கிறது. அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் சிந்தசிஸை வந்து சப்ரஸ் பண்ணுது. எங்க? லிவர்ல, அதாவது கல்லீரல்ல. அதாவது எல்டிஎல் லெவல் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்குது. அப்படி குறைக்கிறதுனால ட்ரைகிளிசரைட்ஸும் குறையும். ஸோ இது ரெண்டுமே, இந்த எல்டிஎல்லும் ட்ரைகிளிசரைட் தான் அத்திரோஸ்குலரிஸ் முக்கியமானது. ஸோ இதை வந்து குறைக்குது. ஸோ எவ்வளோக்குள்ள ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் உண்டாகுதோ அவ்வளோக்குள்ள நன்மை. ஸோ அதே மாதிரி கொலோனிக் பிஹெச்ல வந்து பிஹெச் வந்து குறைக்குது. ஸோ இட் ரைசஸ் தி அசிடிட்டி லெவல். இந்த அது வந்து என்ன ஆகுதுன்னா கோலன்ல, அதாவது பெருங்குடல்ல வந்து பாலிப்னு ஒரு நீர்க்கட்டி மாதிரி வரும், அடிக்கடி ஜாஸ்தி வரும். இதெல்லாம் தடுக்குது. அதை தவிர இந்த கொலோனிக் பிஹெச் வந்து குறைச்சதுனால என்ன ஆகுதுன்னா டயட்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் ஈஸியா அப்சார்ப் ஆகும். இது தவிர கொலோனிக் கேன்சரை வந்து தடுக்குது. முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபைபர் வந்து கொலோனிக் கேன்சரை வந்து தடுக்கக்கூடியது. இப்போ ஒரு நபர் 50 வயசு மேல கண்டிப்பா ஃபைபர் சாப்பிடணும். தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தா அவங்களுக்கு பெருங்குடல்ல வரக்கூடிய புற்றுநோய் வராது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அது ரொம்ப காமனாகவும் இருக்குது, பெருங்குடல் புற்றுநோய். அடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு இருக்கக்கூடிய ஸ்டிமுலேட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டி ஹெல்பர் செல்ஸ் அண்ட் ஆன்டிபாடி. இந்த இதை ப்ரொடக்ஷனுக்கு இது ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேரியர் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பெருங்குடல்ல இருக்க லைனிங்க்கும் நம்மளுடைய ஃபுட்டுக்கும் ஒரு பேரியர் மாதிரி இருக்குது, ஆக்ட் பண்ணணும். மியூக்கஸ் லேயர் ஏற்கனவே சொன்னேன், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ அதனால என்ன ஆகும், குடல் வந்து பாதிக்காம இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் சரியில்லாம இருந்ததுன்னா தான் நம்ம காமனா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அண்ட் கிரான்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்னு. இந்த 2 டிசீஸும் இதை காமனா வருது. அப்புறம் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் என்ன ஆகும், கொலோனிக் முக்கோசால வந்து அப்சார்ப் ஆயிடும், உறிஞ்சி கொலோனிக் அது அப்படியே வந்து அப்படியே கல்லீரலுக்கு வந்துடும், வந்து ஃபுல்லா பாடி முழுவதும் அது சர்க்குலேட் ஆகும்.
ஸோ இதுதான் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸோட ஆக்ஷன். ஓவராலா பாத்தீங்கன்னா ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இட் அஃபெக்ட்ஸ் த மேஜர் ரெகுலேட்டரி சிஸ்டம்ஸ். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மேஜரா இருக்கக்கூடிய ரெகுலேட்டரி சிஸ்டத்தை இது அஃபெக்ட் பண்ணுது. எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா பிளட் குளுக்கோஸ் லெவல்ல மெயின்டைன் பண்ணுது, லிப்பிட் லெவல் கொழுப்பு சத்தை குறைக்குது, கோலன்ல இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட்டை ஹெல்த்தியா வச்சுக்கிறது, இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய இம்யூன் ஃபங்க்ஷன்ஸை வந்து கூட்டி விடுது. ஸோ இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிரேட்டு, ப்ரொபேனேட்டு, அசிட்டேட்டு, லாக்டேட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு முக்கியமான 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிரேட், ப்ரொபேனேட், அசிட்டேட். ஸோ இந்த பியூட்டிரேட் தான் முக்கியமானது. குடல்ல இருக்கக்கூடிய செல்ஸை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும். ப்ரொபேனேட் வந்து லிவரை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும். அதே மாதிரி பெரிஃபரல் சர்க்குலேஷன், ரத்த குழாயெல்லாம் நல்லா வைக்கணும்னா அதுக்கு வந்து உங்களுக்கு அசிட்டேட். ஸோ இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் என்னன்னு கேட்டீங்கன்னா பியூட்டிரேட், ப்ரொபினேட், அசிட்டேட். இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் எப்படி உண்டாகுதுன்னா ஃபைபரும் பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் ரெண்டும் ஒன்னா சேர்றப்ப ஃபெர்மெண்டேஷன் நடக்குது. அந்த ஃபெர்மெண்டேஷன்ல இருந்து வரக்கூடிய மெட்டபாலிக் ரியாக்ஷன்ல உண்டாகிறது தான் இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட். ஸோ ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் எவ்வளவுக்குள்ள உண்டாகணும் அவ்வளவுக்குள்ள நமக்கு நன்மை. ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய உண்டாகணும்னா அடிக்குவேட் ஃபைபரும் சாப்பிடணும், அடிக்குவேட்டா பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் நம்ம குடல்ல இருக்கணும். இதுதான் கன்க்ளூஷன். இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆளுக்கு ஃபைபர் குறைவா இருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்குதுன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கும் நம்பர் 1, அல்லது வயிறு ஊத்தமா இருக்கும் ப்ளோட்டிங், அப்புறமேலு சாப்பிட்ட உடனே பசி எடுக்கும் வயிறு. இப்போ சாப்பிட்டுருப்பாரு 1 மணி நேரத்திலே பசி எடுக்கும். டயபிட்டிஸ்லேயும் வரும், அதுக்கு மெயினா ஒரு காரணம். அதே மாதிரி பிளட் சுகர் ஃபிளக்சுவேஷன்ஸ் ஏற்படும். கொலஸ்ட்ரால் வந்து ஹையா இருக்கும், அப்சார்ப்ஷன் கொலஸ்ட்ரால் குறைவா இருக்காது. அப்புறம் ஃபெட்டிக் அண்ட் லோ எனர்ஜி, இதுதான் ரொம்ப காமனா இருக்கும். ஃபெட்டிக் அண்ட் லோ எனர்ஜி லெவல் இருந்தாலே ஃபைபர் டெஃபிஷியன்சி இருக்கு. அப்புறம் இன்ஃப்ளமேஷன், மெயினா பைல்ஸ், ஹெமராய்ட்ஸு, இல்ல குடல்ல வரக்கூடிய சில வியாதிகள், இதெல்லாம் வந்து ஃபைபர் டெஃபிஷியன்சி, ஃபைபர் குறைவா சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடியது. இன் கன்க்ளூஷன் நான் அதுக்கு முடிவா என்ன சொல்றேன்னா the decrease, இது வந்து ஆக்சுவலா திஸ் இஸ் த ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். The decreasing dietary fiber intake over the centuries has fostered a gut microbiota detrimental to human health. அதாவது இன்றைக்கு வந்து கடந்த ஒரு 10-20 வருஷமா நம்ம கட்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் சரியா மெயின்டைன் பண்ணாதனால, ஃபைபரை சரியா எடுக்காதனால நிறைய டிசீசஸ் வந்து இப்போ பரவிடுச்சு. அது எஸ்பெஷலி டயபெட்டிஸ், கேன்சரு அண்ட் அதர் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இதெல்லாம் இன்னைக்கு ஜாஸ்தி ஆக காரணமே டயட்ரி ஃபைபர் குறைவா எடுக்கிறதுனால தான். இதுதான் கன்க்ளூஷன் நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா the responses of the gut microbiota to increase the availability of the dietary fiber may differ from type, level and duration of intake. அதாவது நம்மளுடைய கட்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிஷியல் பாக்டீரியா எந்த மாதிரி நம்ம ஃபைபரை சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், எந்த லெவல்ல சாப்பிட்றோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ கட் மைக்ரோபயோட்டா பெனிஃபிஷியல் பாக்டீரியா நல்லா வரணும்னா நல்ல அடிக்குவேட்டா சால்யூபிள் ஃபைபரும் பிளஸ் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதான் ரிச் இன் ஃபைபர். ஸோ அதை வந்து அடிக்குவேட்டா சாப்பிடணும். அதை வச்சு தான் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபைபரோட டைப்பை வச்சு தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதுதான் இங்க சொல்ல வரேன். அண்டர்ஸ்டாண்டிங் த இன்ட்ரிகேட் இன்டர்பிளே பிட்வீன் த டயட்ரி ஃபைபர் அண்ட் கட் மைக்ரோட்டா மே ஹெல்ப் டு டெவலப் எஃபெக்டிவ் இன்டர்வென்ஷன். அதாவது ஃபியூச்சர்ல வந்து இது அண்டர் ரிசர்ச்ல போய்கிட்டு இருக்குது. எப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபைபரும் பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் இன்ட்ராக்ட் பண்ணி இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் உண்டாது பாத்தீங்களா. இது என்னென்ன வியாதிக்கு காரணமா இருக்குது, என்ன அதுக்கு என்னென்ன வியாதியை குணப்படுத்துது அப்படிங்கிறது இப்ப ரிசர்ச்ல போய்கிட்டு இருக்கு. இதுதான் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட். தென் கம்மிங் டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட். இப்ப இதுவரை நம்ம ஃபைபரை பத்தி பார்த்தோம். சால்யூபிள் ஃபைபர் நம்மகிட்ட இருக்கிறது. இப்போ ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக், இது வந்து ரொம்ப முக்கியமானது. டயட்ரி ஃபைபர் பிளஸ் ப்ரீபயோட்டிக். வாட் இஸ் அ ஃபைபர்? ஃபைபர் வந்து ஒரு கார்போஹைட்ரேட். இட் cannot be digested in the human body. ஒரு ஃபைபர் வந்து டைஜஸ்ட் ஆகாது, ஸ்டொமக்ல எங்கேயுமே டைஜஸ்ட் ஆகாது. It is fermented in the large intestine and help to improve bowel regularity. So whether all fiber are prebiotic கிடையாது. Not all fiber is a prebiotic. எந்தெந்த ஃபைபர்லாம் ஃபெர்மெண்ட் ஆகுதோ அந்த ஃபைபர் தான் ப்ரீபயோட்டிக்.
To be classified as a prebiotic, the fiber must pass through the GI tract undigested and stimulate growth of good bacteria. எந்த ஃபைபர் அன்டைஜஸ்டடா போகுது, போய் நமக்கு குட் பாக்டீரியாவை நல்ல ஸ்டிமுலேட் பண்ணுதோ அந்த ஃபைபர் தான் ப்ரீபயாட்டிக். அது ப்ரீபயாட்டிக் நிறைய இருக்குது. ப்ரீபயாட்டிக் டயட்ரி ஃபைபர் பார்த்தீங்கன்னா பீட்டா குளுக்கான், ஃப்ரக்டோ ஆலிகோசாக்கரைட்ஸ், ஆலிகோஃப்ரக்டோஸ், இனுலின். இந்த இனுலின் தான் நம்மளுடைய ஃபைபர்ல இருக்குது. இட் இஸ் ஆல்சோ எ ப்ரீபயாட்டிக். ஐசோமால்டோ ஆலிகோசாக்கரைட்ஸ், குவார்கம். குவார்கம்க்கு வேற ஒன்றும் இல்லை, கொத்தவரங்காய். லாக்டுலோஸ், ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சஸ், அப்புறம் மால்டோடெக்ஸ்டின். இந்த ரெசிஸ்டன்ட் மால்டோடெக்ஸ்டினும் நம்மளுடைய ஃபைபர்ல இருக்குது. ஜைலோ ஆலிகோசாக்கரைட்ஸ் அண்ட் அரபினோ சாக்கரைட்ஸ். இப்போ இந்த ப்ரீபயாட்டிக்ல பாத்தீங்கன்னா முக்கியமான இந்த ஃப்ரக்டோஸ் ஆலிசாக்கரைட்ஸ், யுனுலின் பிளஸ் மால்டோடெக்சின், இது மூணு தான் நம்மளுடைய ஃபைபர்ல இருக்கு. ஸோ நம்ம ஃபைபர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ரீபயாட்டிக் தான். இட் இஸ் ஆல்சோ எ ப்ரீபயாட்டிக். இதெல்லாம் வந்து ப்ரீபயாட்டிக் டயட்ரி ஃபைபர். அதாவது தீஸ் ஆர் ஆல் ஃபெர்மெண்டபிள் டயட்ரிக் ஃபைபர். எதெல்லாம் ஃபெர்மெண்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்து ப்ரீபயாட்டிக். சரி, கட் பாக்டீரியா. நான் இப்போ 2 பாக்டீரியா சொன்னேன், குட் பாக்டீரியா, பெனிஃபிஷியல் பாக்டீரியா அண்ட் பேட் பாக்டீரியான்னு. இந்த கட் பாக்டீரியானால என்னென்ன வியாதிகள்லாம் உண்டாகுதுங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். மெயினா பார்த்தீங்கன்னா இங்க இதுல இருந்து ஆரம்பிப்போம். கல்லீரல்ல வியாதி, லிவர் டிசீஸ் ஏற்படலாம், ரொமாட்டிக் டிசீஸ் வரலாம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் இதான் ரொம்ப காமனா இருக்கு. அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அண்ட் கிரான்ஸ் டிசீஸ். இந்த கிரான்ஸ் டிசீஸ்ங்கிறது யங்கர் பீப்புளுக்கு ரொம்ப காமனா வரும். இந்த நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடியது. யங் இண்டிவிஜுவலுக்கு 25 வயசுல இருந்து 30 வயசுக்காரங்களுக்கு ஜாஸ்தி வரும். கிரானிக் ஹார்ட் டிசீஸ், அதாவது அத்திரோஸ்குலரோசிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் அட்டாக், இதெல்லாம் கிட்னி டிசீஸ் வரலாம். பேட் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படலாம், ஒபிசிட்டி வரலாம், ஆட்டிசம் வரலாம். தென் ஹெச்ஐவிக்கு கூட முக்கியமான காரணமா சொல்றாங்க கட் பாக்டீரியா. ஸோ கட் பாக்டீரியாவோட வேரியஸ் ரோல்ஸ், என்னென்ன வியாதிகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் அந்த ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சது. இன்னும் இப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு இப்போ எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிஸ்க்கு எந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம், ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் எந்த மாதிரி கொண்டா டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணலாம், அதெல்லாம் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன், ஆராய்ச்சி போய்கிட்டு இருக்கு. இது வந்து இன்டெஸ்டினல் மைக்ரோபயாட்டானா என்னன்னு பாத்தீங்கன்னா பேட் பாக்டீரியா, இது வந்து வியாதியை உண்டாக்குற பாக்டீரியா. குட் பாக்டீரியா, இது வந்து நமக்கு வந்து ஹெல்த்தி பெனிஃபிட்ஸை குடல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தான் இந்த குட் பாக்டீரியா வேணும். பொதுவா இந்த பைஃபிடோ பாக்டீரியம், ஈகோலை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம குடல்ல நல்லாவே இருக்கணும். இதுல இருக்கக்கூடியது ரொம்ப கொஞ்சமா இருக்கும். ஒரு 10% 15% நார்மலாவே இருக்கும். ஸோ ஹோய் கட் மேட்டர்ஸ் ஏற்கனவே நான் சொன்னதுதான். நம்ம குடல்ல வந்து வைரஸஸ், ஃபங்கை, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கு பேர் தான் கட் மைக்ரோ பயோட்டான்னு சொல்லுவோம். அதுல வந்து 2 குரூப்பு, பாக்டீராய்ட்ஸ் அண்ட் ஃபெர்மிக்யூட்ஸ். இந்த பாக்டீராய்டு ஃபெர்மிக்யூட்ஸ் வந்து எப்படின்னா, ஃபெர்மிக்யூட்ஸ்னா பேட் பாக்டீரியா, அந்த பாக்டீராய்ட்ஸ் குட் பாக்டீரியா அப்படியே வச்சுக்குவோம். ஸோ இப்போ வந்து கட் டிஸ்பயோசிஸ் அப்படின்னா, இப்போ கட் ஹெல்த்தியா இல்லை, இந்த பேலன்ஸ் பாக்டீரியா பேலன்ஸா இல்லை அப்படின்னு வந்ததுன்னா, உங்களுக்கு வந்து பாக்டீரியா வந்து ஒரு டைவர்சிட்டியா இருந்ததுன்னா கட் டிஸ்பயோசிஸ்ன்னு அதுக்கு பேரு. அதே மாதிரி பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து கம்மியா இருந்ததுனாலும் டிஸ்பயோசிஸ்ன்னு பேரு. அதே மாதிரி ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா கூட இருந்ததுனாலும் டிஸ்பயோசிஸ். ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா கூட இருந்ததுன்னா கட்டில் வியாதி ஏற்படும். அதுக்கு பேர் தான் இதுதான் கட் டிஸ்பயோசிஸ்ன்னு அது சொல்லுவோம். ஸோ ஆல் டிசீசஸ் பிகின் இன் த கட். எல்லா வியாதிகளும் கட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது. அதோட ஆரம்ப கட்ட அறிகுறி வந்து நமக்கு தெரியும், அதை யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க. அதுதான் அங்க பிரச்சனை. ப்ளோட்டிங், அதாவது வயிறு ஊத்தமா இருக்குது, மலச்சிக்கல், வயிற்றுல கிராம்ஸ் வர்றது, அப்புறம் ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படுது, ஃபுட் சென்சிட்டிவ் அலர்ஜி, அப்புறம் ஜாயிண்ட் பெயின், ஃபெட்டிக், ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி, அப்புறம் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், கொலைட்டிஸ்னா பெருங்குடல் இன்ஃப்ளமேஷன் ஆகுது, ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் நிறைய இருக்கு. அப்புறம் ஸ்கின்ல வந்து அக்னி, எக்ஸிமா, சொரியாசிஸ், வெயிட் கெயின், ஒபிசிட்டி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது அவ்வளவும் பிகின்ஸ் இந்த கட்டு. ஸோ கட்டை வந்து எப்பவுமே ஹெல்த்தியா வச்சுக்கிட்டா இந்த வியாதிகள்லாம் வருவதை தடுக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பாக்டீரியாஸ்னா இது வந்து குட் பாக்டீரியா. சாரி,
இது வந்து குட் பாக்டீரியா, இது வந்து பேடு. இது ரெண்டு பேலன்ஸ்டா இருக்கணும். எந்த மாதிரி பேலன்ஸா இருக்கணும்? 85% குட் பாக்டீரியா இருக்கணும், 15% தான் பேட் பாக்டீரியா இருக்கணும். நார்மலாவே இருக்கும் கொஞ்சம் பாக்டீரியா, 10% பேட் பாக்டீரியா இருக்கும். சுத்தமா இல்லாம இருக்காது. ஏன்னா நம்ம அந்த அளவு இதா சாப்பிடலாம். அதுக்காக தான் நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டா போய் சாப்பிடணும். கிளீன் என்வாயன்மெண்ட்ல. ஸோ ஹவ் கேன் யூ சப்போர்ட் யுவர் கட் ஹெல்த்? ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக், நெகட்டிவ் ஹேபிட்ஸ் அவாய்ட் பண்ணும், நல்ல ஸ்லீப்பு, பேலன்ஸ்டு டயட், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலு. ஸோ இப்போ ப்ரீபயோட்டிக்னா என்ன? ப்ரீபயோட்டிக்னா நத்திங் பட் ஃபைபர். ப்ரீபயோட்டிக் இஸ் அ ஃபுட் ஃபார் குட் பாக்டீரியா. அதாவது நம்ம குடல்ல இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாக்கு உணவு தான் ப்ரீபயோட்டிக். அந்த ப்ரீபயோட்டிக் இட் இஸ் நத்திங் பட் ஒரு ஃபைபர் தான், டீக்ரேடட் பை கட் மைக்ரோ. இது வந்து என்ன ஆகும்? ப்ரீபயோட்டிக் வந்து ப்ரோபயோட்டிக்கை வந்து கூட்டி விடும். அதுக்குள்ள உணவு தான் ப்ரோபயோட்டிக், உள்ள உணவு தான் ப்ரீபயோட்டிக். ப்ரோபயோட்டிக்ங்கிறது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா, குட் பாக்டீரியா, அதான் ப்ரோபயோட்டிக். நார்மலாவே நம்ம குடல்ல இருக்கும். சரி, இந்த நம்ம ப்ராடக்ட்டை பத்தி சொன்னீங்கன்னா ப்ரீ ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ நான் ஜிஎம்ஓ, ரொம்ப முக்கியமானது. அப்புறமேல் கண்டாமினேஷன் இல்லாது கம்ப்ளீட் ஷெல்ஃப், ரொம்ப கம்ப்ளீட் ஷெல்ஃப் ரொம்ப முக்கியம். சேஃப்டி அண்ட் எஃபிகசி என்ஷூர் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து எந்த கலரும் கிடையாது, ஃபிளேவர் கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, ஸ்வீட்னர் கிடையாது. இட் இஸ் ஃபுல்லி வெஜிடேரியன். ஸோ ப்ரீபயோட்டிக்ல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோபயோட்டிக்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேப்சூலுக்குள்ள ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக் இருக்குது. அதுல இட் கண்டெய்ன்ஸ் பேசில்லஸ் கோயாகுலன்ஸ் IS2. இந்த பேசில்லஸ் கோயாகுலன்ஸ் IS2ங்கிறது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், ஸ்பெசிபிக்கலி ஃபார் நியூட்ரலைட். நியூட்ரலைட்டோட ஸ்ட்ரெயின் அது IS2ங்கிறது. ப்ரீபயோட்டிக்ங்கிறது ஃப்ரக்டோ ஆலிகோசாக்கரைட், இட் இஸ் அ ஃபைபர். ப்ரோபயோட்டிக் அதான், இது லைவ் பெனிஃபிஷியல் பாக்டீரியா. இது வந்து குடல்ல இங்க இருக்கும், இந்த இடத்துல தான் ஜாஸ்தி இருக்கும். இது வந்து நார்மலா நிறைய இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 2B அப்படின்னா 2 பில்லியன் காலனி ஃபார்மிங் யூனிட் ஆஃப் பேசில்லஸ் கோயாகுலன்ஸ் யூனிக் IS2. இந்த IS2 வந்து இட் இஸ் த பேட்டன்ட் ரைட் ஆஃப் நியூட்ரலைட். வேற எங்கேயும் மார்க்கெட்ல இந்த பேசில்லஸ் கோயாகுலன்ஸ் கிடைக்குது, இதை விட காஸ்ட்லி. ஆனா இந்த IS2 ஸ்ட்ரெயின் கிடைக்காது, ஒன்லி ஃபார் நியூட்ரலைட். இது வந்து இந்த 2 பில்லியன் ஃபார்ம்ஸ்ல வந்து ஒரு நல்ல வெரி வெரி எஃபெக்டிவா இருக்குது இந்த ப்ரோபயோட்டிக். ப்ரோபயோட்டிக் வந்து நார்மலா தயிரை நம்ம வைக்கிறோம். தயிர் எதெல்லாம் ஃபெர்மெண்ட் ஆகுதோ அதுக்கு உண்டாக்கக்கூடிய தயிர் சாப்பிடணும்னு எதுக்கு சொல்றோம்? இந்த ப்ரோபயோட்டிக் கூடும். அதே மாதிரி யோகட் சாப்பிட்டா கூடும், பழைய சோறு சாப்பிட்டா கூடும். ஸோ இதெல்லாம் ப்ரோபயோட்டிக்கை கூட்டக்கூடியதான். எதெல்லாம் ஃபெர்மெண்ட் ஆகி நம்ம சாப்பிட்றோமோ ரொம்ப இதெல்லாம் கூடக்கூடியது. ஸோ அதான் ப்ரோபயோட்டிக். இந்த பேசில்லஸ் கோயாகுலன்ஸ் வந்து இஸ் யூனிக் ஃபார் நியூட்ரலைட்டு. இதை பத்தி இதெல்லாம் பெயின் ரிலேட்டட்லாம் பின்னால பார்ப்போம். இது வந்து ஸ்போர் ஃபார்மிங், அதான் முக்கியம். ஸ்போர் ஃபார்மிங் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பேசில்லஸ் கோயாகுலன்ஸ் வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணுது, அதுக்கு மேல ஒரு ஸ்போர் கோட்டிங்கா ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அந்த ஸ்போர் இருந்ததுனால என்ன ஆகுது, ஸ்டொமக்ல போனா அது வந்து ஆசிட்னால எந்த ரியாக்ஷன் வராது. நேரா நம்ம சாப்பிட்டோம்னா அது குடல்ல போய் பெருங்குடல்ல போய் சேர்ந்துருது. இப்போ அந்த பேசில்லஸ் கோயாகுலன்ஸ் வந்து ஒரு ப்ரோபயோட்டிக், ஒரு பாக்டீரியான்னு சொல்லிட்டேன். ஸோ இது அலைவா வந்து குடலுக்குள்ள போகணும்னா, கட்டுக்குள்ள போகணும்னா அதை வந்து ப்ராப்பரா கொண்டு போகணும். மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி முக்கியம், ஸ்டோரேஜ் முக்கியம், லோ பிஹெச் ஆஃப் ஸ்டொமக்கை வந்து பிஹெச் லோ பிஹெச் அது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அந்த இதை வந்து இந்த ப்ரோபயோட்டிக்கை பெருங்குடலில் கொண்டு சேர்க்க முடியும். ஸோ இது ரொம்ப சென்சிட்டிவ் டு ஹீட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஆசிட். ஸோ ஆசிடு அல்கலைன் கண்டிஷன்ஸுக்கெல்லாம் இது சென்சிட்டிவான இந்த பேசில்லஸ் கோயாகுலன்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து மார்க்கெட்ல நிறைய ப்ரோபயோட்டிக் இருக்கும், ஆனா எல்லாமே ஸ்போர் ஃபார்மிங் கிடையாது. ஸ்போர் ஃபார்மிங் இருந்தா தான் அந்த பேசில்லஸ் மேல ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இந்த கோட்டிங் வந்து கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் பண்ணிடும். அதுதான் இப்ப பாருங்க, ஸ்டொமக்குள்ள போகுது இந்த கேப்சூலு, சுத்தி ஆசிட் இருக்கும், ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது. இந்த கேப்சூல் ரப்சர் ஆனாலும் அது அந்த கேப்சூல் அப்படியே ப்ரோபயோட்டிக் மெயின்டைன் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா குடல்ல போய் இது மெட்டபாலிக், நான் ஏற்கனவே சொன்னேன்ல பெனிஃபிஷியல் பாக்டீரியா, குடல்ல போய் இது ஜாஸ்தி பெருகும். இது ஜெர்மினேட் ஆகி வெஜிடேட்டிவ் செல்ஸ் ஃபார்ம் பண்ணும், மெட்டபாலிக்லி ஆக்டிவாக சிறுகுடல்ல போய் மாறும். எது இந்த ப்ரோபயோட்டிக் இது. ஸோ ப்ரீபயோட்டிக், நான் ப்ரீபயோட்டிக் இஸ் நத்திங் பட் ஃபைபர், இட் இஸ் த ஃபுட் ஃபார் த ப்ரோபயோட்டிக். இதுதான் ஃப்ரக்டோ ஆலிகோசாக்கரைட்.
நம்ம இதுல இருக்கக்கூடியது ஒரே கேப்சூல்ல ப்ரீபயாட்டிக்கும் இருக்குது, ப்ரோபயாட்டிக்கும் இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதான் ஃப்ரக்டோ ஆலிகோசாக்கரைட்ஸ். இது வந்து ப்ரீபயாட்டிக். இதோட பெனிஃபிட் என்ன? ப்ரீபயாட்டிக், ப்ரோபயாட்டிக் இதோட பெனிஃபிட் மெயினா வந்து இன்ஃப்ளமேட்டரி பபல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ் ரொம்ப காமனா இருக்குது. இதுல வந்து ஒரு அப்டமினல் பெயின் வரும். எந்த மாத்திரை கொடுத்தாலும் அந்த அப்டமினல் பெயின் வந்து கண்ட்ரோலே ஆகாது. ஸோ அந்த மாதிரி பெயினை கண்ட்ரோல் பண்ணதுக்கு இந்த ப்ரோ ரொம்ப முக்கியமான ட்ரக், முக்கியமான சப்ளிமெண்ட். ஸோ பெயின் ரிலேட்டட் டு ஐபிஎஸ் போடுறது அதுக்கு தான். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ் தான் அந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ். அடுத்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் வராம இது தடுக்கும். சிம்டம்ஸ் ஆஃப் கான்ஸ்டிபேஷன் வராம தடுக்கும். இது ஃபைபரும் ப்ரோவும் சாப்பிட்டோம்னா கண்டிப்பா கான்ஸ்டிபேஷன் வரவே வராது. திஸ் இஸ் வெரி காமன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம குடல்ல இருக்கக்கூடிய பெனிஃபிஷியல் பாக்டீரியாவை இதை வந்து ப்ரொமோட் பண்ணும். எது? ப்ரோ. ஏன்னா இதுலயே ப்ரோபயாட்டிக் இருக்கே, பேசிலஸ் கோஆகுலன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் பாத்தீங்களா, டைஜஷன். டைஜஷனுக்கு முக்கியமானது பெனிஃபிஷியல் பாக்டீரியா, அதை வந்து ப்ரொமோட் பண்ணும். அடுத்து வந்து இம்யூனிட்டியை கூட்டி விடும். ஏன்னா குடல்ல வந்து ரொம்ப முக்கியமானது இம்யூனிட்டி. இம்யூன் செல்ஸ் எல்லாம் அங்கிருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ சப்போர்ட்ஸ் இம்யூனிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் மெட்டபாலிசம், கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்துக்கு இது நல்லா ப்ரொமோட் பண்ணுது. ஸோ ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் ஆஃப் புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட். ஸோ இந்த டைஜஷனுக்கு இது ரொம்ப முக்கியமானது இந்த ப்ரோ அண்ட் ஃபைபர். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கட். அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மியூசின் டீக்ரேடிங் ப்ராப்பர்ட்டி பாக்டீரியா வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் ஃபைபர் இல்லைன்னா. ஸோ அந்த மாதிரி ப்ரோ சாப்பிட்றதுனால என்ன ஆகும்? குடல்ல ஏற்படக்கூடிய புண்ணுகளை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் அபவுட் ப்ரோ ஸ்கோர்னா. அப்படின்னா என்ன? புரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர். இந்த ஸ்கோர் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா, 2ல இருந்து 5 வயசு குழந்தைகளுக்கு ஒரு புரோட்டீனை கொடுக்குறாங்க. அந்த புரோட்டீனை கொடுத்து அந்த குழந்தைகளோட growth, டெவலப்மெண்ட், டைஜஷன் இது 3ஐயும் அசஸ் பண்றாங்க. இந்த 3ஐயும் அசஸ் பண்ணி தான் அவங்க வந்து இந்த ஸ்கோரை கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்கன்னா WHO தான் கொடுக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கோர். அது வந்து எப்படி அவங்க கொடுக்குறாங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா இது பேசிக் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து மற்றதெல்லாம் புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூட்ரலைட் புரோட்டீனே இருக்கட்டும், இது அது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு லிமிட்டிங் அமினோ ஆசிட் இன் 1 கிராம் ஆஃப் டெஸ்ட் புரோட்டீன். டெஸ்ட் புரோட்டீனா நியூட்ரலைட் புரோட்டீன் வச்சுக்கிடுங்க. அதோட WHO வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புரோட்டீன் வச்சிருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ்ல உள்ள அதே அமினோ ஆசிடையும் போடுவாங்க. ஸோ 1 கிராம் ஆஃப் டெஸ்ட் புரோட்டீன், 1 கிராம் ஆஃப் ரெஃபரன்ஸ் புரோட்டீன், இது ரெண்டையும் ஒரு குறிப்பிட்ட அளவு மில்லிகிராம் எடுத்து ரெஃபரன்ஸ் புரோட்டீனா வச்சு இன்டு ஃபீக்கல் ட்ரூ டைஜஸ்டபிலிட்டின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் பெர்சன்டேஜை விட்டு இன்டு 100 அப்படி பண்ணும் பட்சத்துல தான் 1.0ன்னு வரும். இது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மில்லிகிராம் ஆஃப் லிமிட்டிங் அமினோ ஆசிட்ஸ்னா இது வந்து டெஸ்டிங் புரோட்டீன். இது வந்து WHO ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு அமினோ ஆசிட்க்கும். அந்த ஸ்டாண்டர்டு 1 கிராம்ல எவ்வளவு இருக்கணும், அதுக்கு பேர் ரெஃபரன்ஸ் புரோட்டீன் இன்டு ஃபீக்கல் ட்ரூ டைஜஸ்டபிலிட்டி. அந்த குழந்தைக்கு கொடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரூ டைஜஸ்டபிலிட்டி வந்து ஒரு பெர்சன்டேஜை பார்த்து இன்டு 100 தான் 1.0. 1.0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கிராம் ஆஃப் புரோட்டீனை கொடுத்தா 100% அமினோ ஆசிட்ஸ் அதுல வந்து ரிலீஸ் ஆகணும், கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கணையத்துல இன்சுலின் செக்ரீட் ஆகுது. இன்சுலின் வந்து 22 அமினோ ஆசிட்ஸ்ல மேடப் ஆஃப் 22 அமினோ ஆசிட்ஸ். இந்த 22 அமினோ ஆசிடும் இந்த புரோட்டீன் கொடுத்தா தான் அந்த புரோட்டீன் வந்து 1.0. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய நியூட்ரலைட் புரோட்டீன், அந்த புரோட்டீனை கொடுத்தீங்கன்னா 1 கிராம் ஆஃப் புரோட்டீன் கிவ்ஸ் 100% ஃபார் தி இன்சுலின் அமினோ ஆசிட்ஸ். 22 அமினோ ஆசிட்ஸும் அது கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அதுக்கு பேர் 1.0. சரி, என்ன மாதிரி இந்த 9 அமினோ ஆசிட்ஸ் இந்த இருக்குது? இதெல்லாம் 9 அமினோ ஆசிட்: ஐசோலூசின், லூசின், லைசின், மெத்தியோனைன், ஃபினைலைன், த்ரியோனைன். இந்த 9ம் ஆல் பிளான்ட் புரோட்டீன்ல இருக்குது. WHO ரெக்குயர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஐசோலூசின் 23, ஆனா நம்ம புரோட்டீன்ல இருக்கிறது 39. இது ரொம்ப முக்கியம். இதோட வேல்யூஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்க. இதுல 33 டபுளா இருக்கு, 66. இது லைசின் வந்து 31 WHO ரெக்குயர்மெண்ட், ஆனா இது ஈக்குவலா இருக்கு 31.
மெத்தியோனைன் 23க்கு 22 இருக்குது. இது 47, 75. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே கூட இருக்கு. ஸோ திஸ் ஆல் பிளான்ட் புரோட்டீன் நியூட்ரலைட் இஸ் ஆன் பார் வித் WHO ஸ்டாண்டர்ட். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து பீடிகா ஸ்கோர் 1.0 கொடுத்துருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா இது பாருங்க 291 மில்லிகிராம் இருக்கு. இது வந்து 357 இருக்கு நம்ம புரோட்டீன். இது நீங்க டின் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பை த நியூட்ரலைட். இது வந்து சாய் புரோட்டீன், சாரி சாய் ஐசோஃப்ளேவன். ஐசோஃப்ளேவன்னா என்ன, அதுதான் நம்ம போட்டிருக்கோம். இட் இஸ் ஃபவுண்ட் இன் சோயா ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் பேரு, இதுக்கு பேரு. இது பேர் என்ன ஐசோஃப்ளேவன், இது வந்து சாய் ஐசோஃப்ளேவன், ஜெனிஸ்டின் அண்ட் டைடிசின் பேரு இந்த ஐசோஃப்ளேவனுக்கு பேரு. இந்த ஐசோஃப்ளேவன் என்ன ஆகுதுன்னா, ஏன்னா நம்ம ஆல் பிளான்ட் புரோட்டீன்ல தான் ஐசோஃப்ளேவன் இருக்குன்னு நம்ம சொல்றோம். மற்ற எந்த புரோட்டீன்ல ஐசோஃப்ளேவன் கிடையாது. இந்த ஐசோஃப்ளேவனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறத இப்ப பாக்குறோம். இட் பைண்ட்ஸ் டு, அதாவது இது என்ன ஆகும், ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார்ஸ்ல போய் பைண்ட் ஆகி அண்ட் இம்பார்ட்டன்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸை உண்டாக்குது. எப்படி அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் ஹையா இருந்ததுன்னா இந்த ஐசோஃப்ளேவன் பிளாக் பண்ணும். ஈஸ்ட்ரோஜன் லோவா இருந்ததுன்னா இந்த ஐசோஃப்ளேவன் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து இந்த ஐசோஃப்ளேவனுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்டி கோஆகுலண்ட் எஃபெக்ட் இருக்கு. அதே மாதிரி எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது, ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை கூட்டக்கூடியது இந்த ஐசோஃப்ளேவன். முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொடெக்ட்ஸ் த கரோனரி ஆர்டரி டிசீஸ், ஹார்ட் அட்டாக் இது ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. இட் ப்ரிவென்ட்ஸ் தி பிரஸ்ட் கேன்சர். அதனால தான் அண்ட் ஆஸ்டியோபரோசிஸ். லேடிஸ்க்கு முக்கியமா சாப்பிடுங்க சொல்லி நம்ம சொல்றோம். இதுக்கு காரணம் என்னன்னா பிரஸ்ட் கேன்சர். பிரஸ்ட் கேன்சருக்கு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து ஹையா இருக்கும். அப்படி ஈஸ்ட்ரோஜன் ஹையா இருக்கும் பட்சத்துல அதை பிளாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சூடோ ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் சொல்ல பாத்தீங்களா, சூடோ ஈஸ்ட்ரோஜனை ஆக்ட் பண்ணும் இந்த ஐசோஃப்ளேவன். அதனாலதான் பிரஸ்ட் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, ஆஸ்டியோபரோசிஸை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, ஹார்ட் அட்டாக் காரோனரி ஆர்டரி டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஐசோஃப்ளேவனோட ப்ராப்பர்ட்டி. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த பேஷண்ட் ஹியரிங். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா கேளுங்க. I think I have covered only 3 products. Thank you very much. Thank you so much டாக்டர். உங்களோட வேல்யூபிள் டைமை வந்து எங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. நிச்சயமா எல்லாருமே அட்டென்டிவா கேட்டாங்க. இந்த ஹால் வாட்ச் ஃபுல் 100+ ஆக்சுவலா. நிறைய பேர் கால் பண்ணி எங்களால உள்ள வர முடியல அப்படின்னு கேட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து 100 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நீங்க யாராவது கேள்விகள், ஒரு நபர் கேள்வி கேட்டாங்க, அவர் வந்து மறுபடியும் கேட்கணும்னா நான் கேட்கலாம். சார், டாக்டர் கேன் புரோட்டீன் வர்சன் GERD சிம்டம்ஸ் கேட்டிருக்காரு ஒருத்தர். மிஸ்டர் GERD சிம்டம்ஸா? சிம்டம் GERD இஸ் GERD. வர்சன்லாம் பண்ணாது. புரோட்டீன் வந்து அது வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். அந்த ரிஃப்ளெக்ஸ் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அடிக்கடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு வந்து ஸ்பைசி ஃபுட்டு, மற்ற காரணங்கள். இது வந்து அந்த பைலோரிக் ஜங்ஷனை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும்னா புரோட்டீனும் ஃபைபர் ப்ரீ ப்ரோ இது மூணையுமே சாப்பிட்டாலே போதும். புரோட்டீன் ஃபைபர் சேர்ந்தாலே போதும். அது கண்டிப்பா ஒர்சன்லாம் ஆகாது. இட் வில் இம்ப்ரூவ். ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்காது அந்த நபருக்கு ரெகுலரா சாப்பிட்டா. தேங்க்யூ டாக்டர். வேற யாராவது கேள்வி கேட்கணும்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வர்ச்சுவல் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களை அன்மியூட் பண்றோம். டாக்டர் கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். சரளா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணலாம். வீடியோ ஆன் பண்ணா நல்லா இருக்கும். கேளுங்க இப்போ. சார், இப்போ இந்த ப்ரீ ப்ரோபயோட்டிக் வந்து ரெகுலரா எடுத்துக்கலாமா சார்? ரெகுலரா எடுக்கலாம். டெய்லி ஒன்னு எடுத்துக்கலாமா சார்? இப்ப நான் சொல்லிடுறேன் சார். ஃபைபர் வந்து ஒரு நாளைக்கு 3 ஸ்கூப் வரை தாராளமா சேர்க்கலாம். புரோட்டீனோட சேர்ந்து ஒரு சாப்பிடலாம் ஃபைபரை. அது ஃபைபர் வந்து 4.5 ஒரு ஸ்கூப்புக்கு. அதை வந்து புரோட்டீனோட கலந்து குடிக்கலாம், வெறுமனே தண்ணியில கலந்து குடிக்கலாம். இது ரிகார்டிங் ஃபைபர். ப்ரீ ப்ரோ வந்து 30 கேப்சூல் இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு வைங்க, ஒரு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமோ இல்ல வேற எது கட் ப்ராப்ளம், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸோ இல்லைன்னா ஒரு ஏதாவது இருக்கு, கட்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்க தாராளமா 2 சேர்க்கலாம்.
ப்ரோ 2 சேர்க்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இல்லை ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு 1. ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டா அது 30 நாள் சாப்பிட்டே தீரணும். கண்டினியூஸா சாப்பிடணுமா? தாராளமாக சாப்பிடலாம். உங்க குடல்ல வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா எந்த அளவுக்கு நிறைய கூடும், அதனால ஹெல்த்தியா இருக்கும் கட்டு. ஸோ அதனால கண்டினியூஸா தாராளமா சாப்பிடலாம், ஒரு கெடுதலும் கிடையாது. நம்ம வந்து அது எஸ்பெஷலி ஹோட்டல்ல சாப்பிட்றவங்க, வெளியே சாப்பிட்றவங்கலாம் கண்டினியூஸா சாப்பிடலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. வெளியே சாப்பிட வேண்டிய சூழ்நிலை கூடிய மட்டும் அவாய்ட் பண்ணும். சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கண்டினியூஸா சாப்பிட்டு தான் ஆகும், கம்பல்சரியா. தேங்க்யூ டாக்டர். மிஸ்டர் அக்ஷய், உங்களோட கேள்வி. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். என்னோட கொஸ்டின் என்னன்னா, நான் எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த ஆல் பிராண்ட் ப்ரோட்டீன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம டெய்லி அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெய்லி நம்ம ஒரு சாப்பாடை ரிப்பீட்டடா சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது நம்மளுக்கே பாய்சன் ஆயிராதா? இப்போ இந்த ப்ரோட்டீன் பவுடரே நம்ம டெய்லி எடுத்தோம்னா அது கெடுதி இல்லையா? ரிப்பிட்டேஷன் மாதிரி ஆயிடுமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நீங்க அவங்களுக்கு எப்படி ரிப்ளை பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் சார். டெய்லி அதாவது சாதாரணமா ஒரு இண்டிவிஜுவல் வந்து புரோட்டீன் இவ்வளவு சாப்பிடணும், கார்போஹைட்ரேட் இவ்வளவு சாப்பிடணும், ஃபேட் இவ்வளவு சாப்பிடணும் இருக்கு. கார்போஹைட்ரேட் 55% சாப்பிடணும். ஆனா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது 140%. அதே மாதிரி புரோட்டீன் வந்து 20% சாப்பிடணும். ஸோ நம்ம சாப்பிட்றது ஒரு 2 கிராம் கூட கிடையாது. ஃபேட் 15% சாப்பிடணும். விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் எல்லாம் மீதம். ஃபைபர் வந்து ஃபைபரோட டோஸ் சொல்லிடுறேன், 20ல இருந்து 35 கிராம் சாப்பிடணும். நார்மல் இண்டிவிஜுவல், டயபெட்டிக் இண்டிவிஜுவல் 35 கிராம் கூடவே சாப்பிடணும். டயபெட்டிக் ஒரு ஆள் கொலஸ்ட்ரால் ஹையா இருந்ததுன்னா 35 கிராம் சாப்பிடணும். ஃபைபரோட கண்டென்ட் கூட, ஒரு ஆளுக்கு கட் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் தான் கண்டிப்பா 35-40 கூட சாப்பிடணும். ஸோ அந்த அளவு சாப்பிடணும் ஃபைபரும். ஸோ புரோட்டீன் வந்து நீங்க அடிக்குவேட்டா சாப்பிட்றீங்களா? இது புரோட்டீன் வந்து பாடியில ஸ்டோர் ஆகாது. கார்போஹைட்ரேட் ஸ்டோர் ஆகும், ஃபேட்டு ஸ்டோர் ஆகும். ஆனா புரோட்டீன் வந்து அன்னன்னைக்கு அது எனர்ஜிக்காக கொடுக்கறது இல்லை. அது வந்து உங்க பாடியில இருக்க திசுக்கள் வந்து வளர்றதுக்காக. இட் இஸ் அ பில்டிங் பிளாக்ஸ். பாடியில இருக்கக்கூடிய எல்லா ரியாக்ஷன்ஸும் உங்க அதுக்கு புரோட்டீன் தான் முக்கியமா தேவை அப்படின்னு சொல்லுங்க. அப்ப ஒரு லேடியா இருந்தாங்கன்னா அவங்க உங்களுடைய ஹார்மோன் சஃபிஷியண்டா உண்டாகணும்னா புரோட்டீன் தேவை, அது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து சராசரி 1 கிராம் பெர், நம்ம புரோட்டீன் எல்லாத்துக்கும் ரிக்குவயர்மெண்ட் தெரியும். 1 கிராம் 0.8 ஆர் 1 கிராம் பெர் கிலோகிராம் பாடி வெயிட். பிரெக்னன்ட் லேடினா 1.5 கிராம், லாக்டேட்டிங் உமன்னா 1.5 கிராம், சில்ட்ரன்னாலையும் கூட. ஸோ புரோட்டீன் ஏன்னா சில்ட்ரனுக்கு கூட வளரணும், அந்த திசுக்கள்லாம் வளரணும், உறுப்புகள்லாம் வளரணும், ஹார்மோன்லாம் உண்டாகணும், என்சைம்ஸ்லாம் உண்டாகணும். ஸோ புரோட்டீன் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இது வந்து அன்னன்னைக்கு இன்னைக்கு சாப்பிடக்கூடிய புரோட்டீன் இன்னையோட சரி, நாளைக்கு இது வந்து ஸ்டோர் ஆகாது. மற்றதெல்லாம் ஸ்டோர் ஆகும். கார்போஹைட்ரேட் ஃபேட்டா ஸ்டோர் ஆயிரும், ஃபேட்டா ஸ்டோர் ஆயிரும். ஆனா புரோட்டீன் வந்து ஸ்டோர் ஆகாது. இன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி வரை நீங்க என்ன புரோட்டீன் சாப்பிட்டீங்க நீங்களே சொல்லி பாருங்க. அவங்க 10 கிராமுக்கு மேல சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அதனால தான் புரோட்டீனை நம்ம சாப்பிட சொல்றோம். இன்னொன்னு, நம்ம புரோட்டீன்ல ஒரு ஸ்கூப்ல 8 கிராம் புரோட்டீன் இருக்கு 10 கிராம் பவுடர்ல. ஆனா மார்க்கெட்ல எந்த கம்பெனியும் வந்து ஒரு ஸ்கூப்ல எவ்வளவுன்னு சொன்னதே கிடையாது. 6 ஸ்கூப் போட சொல்றான் ரிசோர்ஸ்ல. ஸோ நீங்க அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். ஒரு ஸ்கூப்ல எதுக்கு 8 கிராம் கொடுத்துருக்காங்க? ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட சொல்றாங்க. 24 கிராம் உங்க சாப்பாட்டுல போயிடும். மீதி 24 போது உங்க சாப்பாட்டுல இருக்க ஒரு எக்கு சாப்பிட்டாலே போகும், 2 எக்கு சாப்பிட்டாலே முடிஞ்சது. ஸோ அடிக்குவேட் புரோட்டீன் வரணும். ஒரு சராசரி இண்டிவிஜுவல் ஒரு நாளைக்கு 60ல இருந்து 70 கிராம் வரை சாப்பிட்டு தான் ஆகணும் புரோட்டீன். நீங்க அதை சாப்பிட்றீங்களா? அப்படி சாப்பிடாத பட்சத்துக்கு தான் இதை நம்ம கொடுக்குறோம். இது டெய்லி சாப்பிட்டதுனால, இப்ப டெய்லி இட்லி சாப்பிட்டதுனால சாப்பிடாம இருக்குமா? கிடையாது. நீங்க வந்து புரோட்டீனா நினைங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் மினரல் நினைக்கணும் அதை புரோட்டீனை. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல அடிக்குவேட் புரோட்டீன் கிடையாது. இப்படி பதில் சொல்லுங்க. ரைட்டா சார் நான் சொன்னது? புரிஞ்சுதா? அப்சல்யூட்லி. தேங்க்யூ சோ மச் டாக்டர். விஷ்ணு, நீங்க உங்க வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து அவரோட கேள்வி என்ன? மிஸ்டர் விஷ்ணு. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், இந்த ஐபிஎஸ் இன்ஃப்ளமேட்டரி பவுல் சிண்ட்ரோம், அதுக்கு என்ன சப்ளிமெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ண? புரோட்டீன், ஃபைபர், ப்ரீ-ப்ரோ 2 வேளை சாப்பிடணும். ஃபைபர் 3 வேளை சாப்பிடணும். புரோட்டீன் 2 வேளை சாப்பிடணும். ரைட்டா? இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸும் கிரான்ஸ் டிசீஸும் எஸ்பெஷலி கிரான்ஸ் டிசீஸ் அது வந்து யங்கர் இண்டிவிஜுவலுக்கு ஜாஸ்தி வருது. ஹோட்டல்ல ஸ்ட்ரீட்ல வாங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இதெல்லாம் முக்கிய காரணம் இது. இன்னொன்று,
அது வந்துருச்சுன்னா கொஞ்சம் அவஸ்தைப்படணும், ரொம்ப நாளைக்கு சாப்பிடணும். அது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சரி சரி வியாதி வந்தா நம்ம இதை சாப்பிட்டு தடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சாப்பிட சொல்றோம். வந்துருச்சா நீங்க டாக்டரை ரெகுலரா பார்த்து ஆகணும். எத்தனை வருஷத்துக்குன்னா ஒரு 10ல இருந்து 20 வருஷத்துக்கு. அதை பின் விளைவுகளை யோசனை பண்ணிட்டு சாப்பிட சொல்லுங்க. சோ இது 3யுமே சாப்பிடணும். புரோட்டீன், ஃபைபர், ப்ரீ ப்ரோ. அதெல்லாம் ஓகே டோஸ் கூட. ஓகே, ஐபிஎஸ் ப்ரீ ப்ரோ இருந்தாலும் 2 சரி, வேளை. ஓகே சார். ஐபிஎஸ் இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் சார் இல்லைனாலும் கூட ப்ரிவென்ஷனுக்காக நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சார் S1+LE2101 உங்க பேருங்க? சார் ஒரு நிமிஷம், இந்த ப்ரீ ப்ரோ வந்து 2 வேளை சொன்னீங்க சார். அது மார்னிங் நூன் இல்லைங்களா, இல்ல நூன் ப்ரீ நைட்? ப்ரோ வந்து சொல்லிடுறேன். ப்ரீ ப்ரோ வந்து சாப்பாட்டுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால சாப்பிடலாம். இல்லைன்னா சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாம். அது வந்து சாப்பாட்டோட சேர்ந்து சாப்பிடக்கூடாது. எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடுறது தான் நல்லது. 1-2 ஹவர்ஸ் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு காலையில 8 மணிக்கு ப்ரீ ப்ரோ சாப்பிட்டா நாளைக்கு காலையில 8 மணிக்கு சாப்பிடணும். எராட்டிக்கா சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு, நாளைக்கு 11 மணிக்கு, அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. கரெக்டா 24 ஹவர்ஸ்ல அது சாப்பிட்டே தீரணும். ஏன்னா அது சைக்கிள், பயாலஜிக்கல் கிளாக் மாதிரி அது வரும். ப்ரோபயோட்டிக்லாம் இருக்கிறதுனால ப்ரீ ப்ரோ மாத்திரம் அந்த குறிப்பிட்ட டைம், சாயந்தரம் 5 மணிக்கு சாப்பிடுறீங்களா, சாப்பிடுங்க. அதே மாதிரி 5 மணிக்கு அடுத்த நாள் சாப்பிடுங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர். வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? 1+ அப்படின்னு போட்டிருக்கு, நீங்க கேளுங்களேன். 1+LE2101. ஓகே, எனிபடி எல்ஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்? கேள்வி கேட்கணுமா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரஸ்வதி, you wanted to ask anything? எஸ் சார். கேளுங்க. வெல்கம். வணக்கம் சார். ஆக்சுவலா ஃபேட்டி ஆசிட் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சார், இது எந்த வகையில அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும், எப்படி எடுத்துக்கலாம் அவங்களுக்கு? என்னது ஃபேட்டி ஆசிட்? புரியல. அதான் பாத்தீங்கன்னா சார், ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவரா? ஓ. அது வேற. ஃபேட்டி லிவர் வந்து லிவர்ல வந்து ஃபேட் டெபாசிஷன், விசரல் ஃபேட் டெபாசிஷன்னால லிவர் மெட்டபாலிசம் டிரேஞ்ச் ஆகுது. அதுக்கு வந்து இப்போ புதுசாக தான் ட்ரக் வந்திருக்குது. இட் இஸ் அண்டர் ட்ரையல், இன்னும் எஃபெக்ட் வரல. அதுக்கு கூடிய மொத்தம் வெயிட் ரிடக்ஷன், ஃபேட் ஃப்ரீ டயட்டு, அதை சாப்பிடணும். அதுக்காக ஃபேட்டுக்கு மில்க் சில்க் கொடுக்கலாம். அது வந்து லிவரை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிடும். பட் ஃபேட்டி லிவரை வந்து தடுக்கும், அதுக்கு குணமாகும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் லிவரை ஹெல்த்தியா வச்சுக்கணும். ஆஸ் சச் ஃபேட்டி லிவருக்கு வந்து வெயிட் ரிடக்ஷன், ஃபேட் ஃப்ரீ டயட்டு, அதை தான் செய்யணும். தேங்க்யூ சார். மெயினா அதான் முக்கியம். தேங்க்யூ டாக்டர், உங்களோட வேல்யூபிள் டைம். வேற யாரும் கேள்வி கேட்கணுமா? இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நீங்க உங்களுக்காகவும் கேட்கலாம், உங்களோட கஸ்டமருக்காகவும் கேட்கலாம். சார். அருண்ராஜ், எஸ் ரைஸ். அருண்ராஜ், கொஸ்டின் கேளுங்க. அருண்ராஜ், எஸ் எஸ். காலையில எழுந்துச்சோன்னே புரோட்டீன் எடுத்துக்கலாமா? புரோட்டீன் 2 ஸ்கூப் புரோட்டீன் போட்டு குடிச்சுக்கலாமா? பசியாரியா? காலையில எந்திரிச்ச காலையில எழுந்திருக்க பிறகு நம்ம பசியாரோம், அதுக்கு பதிலா புரோட்டீன் எடுத்துக்கலாமா? பதிலா வேண்டாம், எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு ஃபுட் சாப்பிடலாம். 2 ஹவர்ஸ் கழிச்சு. ஓகே, சாப்பிடலாம். ஒண்ணும் தப்பு இல்லை. நான் வயிறு கம்முன்னு ஆயிரும் சாப்பிட்றப்ப. அதுதான் ரைட். அப்சார்ப்ஷன் கூடும். அதோட ஃபைபரும் சேர்த்து சாப்பிடலாம் சார். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், மலேசியால இருந்து மிஸ்டர் முருகையன் ஜாயின் பண்ணிருக்காரு. ஓகே, வெல்கம் முருகையன். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணா நான் உங்களுக்கு அன்மியூட் பண்றோம். மிஸ்டர் முருகையன், எங்க இருக்கீங்க? ஓகே, மேபி பிஸி. ஓகே, வேற யாரும் கேள்வி கேட்கணுங்களா டாக்டர் கிட்ட? சந்திரசேகர், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? பேசுனா பேசுங்க. சார் வணக்கம் சார். இந்த ஃபேட்டி லிவருக்கு சொன்னீங்க இல்லையா? வணக்கம். ஆமா,
அதுக்கு வந்து புரோட்டீன் ரிச்சா எடுக்கணுமா இல்ல கார்போ சுத்தமா தவிர்த்தா நல்லதா? ஃபேட்டை சுத்தமா தவிர்த்தா நல்லது. கார்போஹைட்ரேட் நார்மலா எடுக்கணும். ஓ புரோட்டீன் நார்மலா நீங்க என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதை சாப்பிடணும், அவ்வளவுதான். புரோட்டீன் சாப்பிட்டா சரி நல்லதுதான், லிவருக்கு எப்பவுமே நல்லது. சரிங்க ஆனா சார் சரிங்க ஃபேட் தான் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். சரிங்க சார் தேங்க்யூ. வெயிட் தேங்க்யூ டாக்டர். ரிடக்ஷன் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ டாக்டர். ஒன் மிஸ் ராஜலக்ஷ்மி பேசுங்கம்மா. வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணா நல்லா இருக்கும். மாரியப்பன் மாணிக்கம், ஹேமமாலினி ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே மாரியப்பன் சார், நீங்க கேட்கலாம். வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணா நல்லது. வீடியோ 1 minute சார், வீடியோ ஆன் பண்ணி. கொஸ்டின் கேட்டுக்கிட்டே நீங்க ஆன் பண்ணுங்க. ஆமா கொஸ்டின் சரி சார். சார் நான் ரெகுலரா புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ப்ரீபயோட்டிக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெரி குட். இப்போ இஸ் தேர் எனி டெஸ்ட் வெதர் மை கட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? யூ ஹேவ் சீ a lot of difference. சார் இதுல வந்து டெஸ்ட் எல்லாம் இருக்குது. ஃபீக்கல் டைஜஸ்ட் இதெல்லாம் ரிசர்ச் பர்பஸ்க்கா யூஸ் பண்றது. ஓகேயா? உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா கட்ல? நீங்க ரெகுலரா சாப்பிடுறதுனால ஹவு டு யூ ஃபீல்? அத நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. பெட்டர். அதுதான் அப்ராக்சிமேட்டா இந்த ப்ரோக்ராம் ஒரு 2 months முன்னாடி நான் அட்டெண்ட் பண்ணேன். 21 days ப்ரோக்ராம். ஓகே, மார்னிங் அதுல நியூட்ரிஷன். ரெகுலரா ஆமா மார்னிங் நியூட்ரிஷன் அதுல இருந்து ரெகுலரா எடுத்திருக்கேன். அண்ட் கிளாக் கரெக்ட் டைத்துக்கு சாப்பிடுறது இதெல்லாம் பண்ண there is a lot of difference. பட் ஸ்டில் மை கட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படின்னு இஸ் தேர் எனி டெஸ்ட் ஆர் சார் அதெல்லாம் டெஸ்ட் இருக்கு. புரோட்டீன் இது டெஸ்ட் இருக்குது. நீங்க ஃபீக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிரும் உங்களுக்கு. அதெல்லாம் ரிசர்ச் பர்பஸ்க்கு உள்ளது சார். அது வந்து நார்மலா டயக்னாஸ்டிக் பர்பஸ்க்கு எல்லாம் வராது. பட் புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி இருந்தா ஸ்டூல்ல என்னவோ அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. பட் அதெல்லாம் ஐ திங்க் இட்ஸ் நாட் நெசசரி. வெதர் யூ ஆர் சிம்டம் உங்களுக்கு எப்படி இருக்குது, சிம்டமேட்டிக்கா ரிலீஃப் இருக்கா, அதை தான் நீங்க பார்க்கணும் மெயினா. சில பேருக்கு ஜாஸ்தி கேஸ் போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நார்மல் டைஜஷன் இருக்கணும், நார்மல் பவல் மூவ்மெண்ட் இருக்கணும். இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நார்மலா இருக்கு. பட் டெஸ்ட் நீங்க போனீங்கன்னா இருக்கு நிறைய. அதெல்லாம் ரிசர்ச் பர்பஸ், உங்களுக்கு வேண்டாம். இருக்கு டெஸ்ட் இருக்கு. சிம்டம் இருந்தா தான் நம்ம போகணும் அப்பனா. ஆமா எஸ். தேங்க் யூ டாக்டர். இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்துடுப்புல சொல்ல மாட்டாங்க டாக்டர்ஸ். யா மிஸ்டர் முருகையா இருக்காரு. எஸ் சார். Doctor Muru here from Malaysia. Welcome sir, welcome. Thank you for your sharing your valuable insight as well as your experience as a doctor in the medical as well as holistic health. Thank you very much. Thank you sir. இப்போ என்ன செய்யறோம்னா how effective that we can follow up with our customers or which regards to அவங்களோட health problem வந்து using our nutrition as well as other changes in lifestyle. So அதுதான் இப்போ வந்து ரொம்ப டீடைலா கொஞ்சம் சீரியஸா இன்டெப்தா பார்த்துட்டு இருக்கோம். ஆமா. So ரொம்ப பெனிஃபிட் இருக்கு உங்களோட ஷேரிங். உங்களோட effective lifestyle is very important sir. Yeah. Thank you very much doctor. Thank you so much. Thank you for joining from Malaysia. Thank you sir. Yeah, AK ஹேமமாலினி உங்களை அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. சார் வணக்கம் சார், ஹேமமாலினி பரமக்குடில இருந்து பேசுறேன். பரமக்குடியா? வெரி குட். நிச்சயம் அந்த மேடத்துக்கு என்னை தெரிஞ்சிருக்கும். உங்க ஊருக்காரங்க? ஏற்கனவே நான் அங்க இருந்தேன். 30 வருஷமா இருந்தேனே, 35 வருஷமா. ரைட், சொல்லுங்க மேடம். ஹலோ சார், இப்ப 2 क्वेश्चन இருக்கு. இப்ப ப்ரீ ப்ரோ எடுத்துக்க சொன்னீங்க இல்லையா? ஆமா. ஹலோ சார், சொல்லுங்க. அதுல வந்து ப்ரீ ப்ரோல ப்ரோ வந்து ப்ரோபயாட்டிக், ப்ரீங்கிறது நம்ம ஏற்கனவே ஃபைபர் ஃபுட் தானே சார், அதுக்கு சேர்த்து தானே கொடுக்குறாங்க. ஆமா. அப்ப ஏன் நீங்க தனியா ஃபைபர் எடுக்க சொல்றீங்க? இல்ல அந்த ஃபைபர் வந்து நல்ல क्वेश्चन. ப்ரீபயாட்டிக் கொடுக்கிறது அந்த ப்ரோபயாட்டிக் க்ரோ ஆகுறதுக்காக அதுக்கு உண்டான ஃபுட் தான் அது. சரிங்க சார். நம்ம ஃபைபர் வந்து அதை சாப்பிட்டோம்னா ஆன் த ஹோல் எல்லா பாக்டீரியாவும் நல்லா க்ரோ ஆகும், ஹெல்த்தியா வச்சுக்கணும்.
ஓகே அந்த சார். ப்ரீபயாட்டிக் வந்து பர்டிகுலர்லி மென்ட் ஃபார் ப்ரோபயாட்டிக்காக உள்ள ஃபுட் தான். ஓகே சார். நம்ம ஃபைபர் அதுக்கும் ஃபுட்டு, மத்த பெனிஃபிட்டும் இருக்குது, அத பார்க்கணும். இல்ல பெக்டோ ஆலிகோசாக்கரைட்ஸ் கேப்சூல்ல வச்சிருக்குது, அது அந்த பேசில்லஸ் கோஆகுலன்ட்ஸ்க்கு உண்டான ஃபுட் தான் அது. அதையும் ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்காங்க. சோ அது போய் இன்டெஸ்டைன்ல போய் நல்லா க்ரோ ஆகிறதுக்காக வச்சிருக்காங்க. சோ அது மாத்திரம் போதுமான்னு கேட்டீங்கன்னா போதும். பட் ஆன் த ஹோல் ஃபைபர் சாப்பிடுறது எதுக்குன்னா, நான் ஏற்கனவே ஃபைபரோட ரோல் போட்டேன் பாத்தீங்களா, ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் உண்டாகணும். அதுக்கு வந்து ஃபைபர் எவ்வளவு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் போட்டு நான் ஒரு 9 ஆக்ஷன் போட்டேனே. கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியம். அதுக்கெல்லாம் தேவை வந்து அதுக்கு தேவை வந்து ஃபைபர். நம்ம பாடியில இன்டெஸ்டைன்ல வந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் அடிக்குவேட்டா ப்ரொடியூஸ் ஆகணும். அதாவது பியூட்டினேட், ப்ரோபினேட், அசிட்டேட்னு பேரு. சோ இதோட ரோல் வந்து ரொம்ப இருக்குது. அதுக்கு ஃபைபர் கண்டிப்பா தேவை. ஆனா ப்ரீபயாட்டிக் இஸ் ஆல்சோ எ ஃபைபர், டயட்ரி ஃபைபர். அது ஃப்ரக்டோ ஆலிகோசாக்கரைட் ஸ்பெசிஃபிக்கா அந்த பேசிலஸ் கோஆகுலன்ட்ஸ்க்கு உண்டான ஃபுட். ஓகே சார். இப்ப ஃபைபர் எடுக்காம புரோட்டீன் வித் ப்ரீ ப்ரோ மட்டும் ஒருத்தவங்க எடுத்தா சேம் அதே மாதிரி ஃபங்க்ஷன் உடம்புல நடக்கும்ல சார்? அதாவது உடம்பு ஹெல்த்தியாலாம் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஃபைபர் சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். இன்னும் அதாவது பூஸ்டப் பண்ணுது, அவ்வளவுதானங்க சார். அப்படி சொல்ல மாட்டேன். இப்போ ஒரு டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து சுகர் நல்லா குறைக்கணும்னா ஃபைபர் தான் சேர்க்கணும், வெறும் ப்ரீ ப்ரோ மாத்திரம் சாப்பிடக்கூடாது. ஓகேங்க சார். இப்போ ஒரு கொலஸ்ட்ரால் ஒரு ஆளு கூட இருக்குன்னா ஃபைபர் சேர்க்கணும். ஓகேங்க சார். நான் சொல்ல ஒரு ஆளுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, அவருக்கு ஃபைபர் சேர்க்கணும். ஓகே சார். அத்திரோஸ்குலஸ் குறைக்கிறது. சோ இதோட ரோல் வந்து நிறைய இருக்கு ஃபைபருக்கு. ஓகே சார். அப்போ வந்து அதோட ரோல் நிறைய இருக்கிறதுனால அதோட பெனிஃபிட் ஜாஸ்தி. ஓகேங்க சார். சரி, இப்போ இத பேஸ் பண்ணி ப்ரோ வந்து ஆன் தி ஹோல் ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் எதுக்குன்னா நம்மளுடைய பெனிஃபிஷியல் பாக்டீரியா அடிக்குவேட்டா இருக்கணும். அதுக்கு தான் அது ப்ரீ ப்ரோ. அதுதான் மெயின் ரோல். ஓகேங்க சார். இப்ப இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் சார். இப்ப வந்து நமக்கு எப்படி 2 ஹார்ட் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஒன்னு வந்து நார்மலா இருக்கிற ஃபங்க்ஷன் பண்ற ஹார்ட், கெண்டக்கால் சதைன்னு சொல்லுவாங்கல்ல, வாக்கிங் போகும்போது பம்பிங் ஆகுது. கால் முட்டி கீழே இருக்கிற கால் பகுதியும் அந்த ஹார்ட்டோட சேர்ந்த ஃபங்க்ஷன் தான் சொல்றாங்கல்ல சார்? ஆமா. அதே போல பிரெயின் 2 பிரெயின் இருக்கு நமக்கு சொல்றாங்கல்ல சார்? ஒன்னு வந்து ஸ்டொமக்குக்கும் நம்ம பிரெயினுக்கும் வந்து கனெக்டிவிட்டி இருக்கு. ஸ்டொமக் நல்ல ஹெல்த்தியா இருக்கு, ஹோல் இன்டெஸ்டைன் ஹெல்த்தியா இருந்ததுன்னா நம்ம பிரெயின் ஹெல்த்தியா இருக்கும்னு சொல்றாங்கல்ல சார்? இப்ப நம்ம எடுக்கிற இந்த நியூட்ரிஷன்ஸ் போய் நம்ம பிரெயினுக்கும் சேம் அதே எஃபெக்ட் கொடுக்கும்ல? மேடம் சார், டாக்டர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்டரப்ட், சாரி டு தட். ஹேமமாலினி மேடம், நீங்க உங்களை யாரு இன்வைட் பண்ணாங்க சார்? உங்களை டைமண்ட் சார் கணேஷ்குமார் டைமண்ட் சார். ஓகே, நீங்க அவர்ட்ட இந்த தகவல் எல்லாம் கேட்டுக்கோங்களேன், பிகாஸ் ஆல்ரெடி 4 பேர் வெயிட் பண்றாங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். Thank you. Thank you சார். Thank you சார். ராஜலட்சுமி மேடம், ப்ளீஸ் உங்க கேள்வி மேடம் டாக்டர் கிட்ட. சார் குட் ஈவினிங் சார். நான் கரூர்ல இருந்து பேசுறேன் சார். பையனுக்கு வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கு சார். பையனுக்கு பையன் வயசு என்ன? வயசு வந்து 28 வயசு ஆகுதுங்க சார். நான் அதான் திருப்பி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க. அது டாக்டர்கிட்ட பார்த்து எல்லாமே நார்மலா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். ஆனா வந்து அடிக்கடி மோஷன் ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை போயிட்டு இருக்காங்க சார். நம்ம ஃபைபரும் ப்ரோபயோட்டிக் தான் காலையில எடுத்துக்கிறாங்க சார். எப்படி எடுத்துக்கலாம், எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க பாரு, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னா பயாப்சி எடுத்துட்டாங்களா? எடுத்தாங்க சார், அது எடுத்துட்டாங்க சார். கொலோனோஸ்கோபி எல்லாமே பண்ணியாச்சு. அதான் கொலோனோஸ்கோப் பண்ணி என்ன டயக்னோஸ் பண்ணாங்க? அல்சரேட்டிவ் கொலைட்டிஸா, கிரான்ஸ் டிசீஸா? இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். அவங்க சொன்னது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். அதனால தான் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ங்கிறது காமன் டர்ம். ஸ்பெசிஃபிக்கா என்ன டிசீஸோ அது. இப்போ ஐபிஎஸ் அப்படின்னா இந்த ப்ரீ ப்ரோ ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஒரு நாளைக்கு 2 கொடுக்கலாம் ப்ரீ ப்ரோ. ஃபைபர் 3 வேளை சாப்பிடலாம். புரோட்டீன் ஆஸ் யூசுவல் நார்மல் 2 வேளை 3 வேளை சாப்பிடலாம். புரோட்டீன், ஃபைபர், ப்ரீ ப்ரோ இது 3மே மிக மிக முக்கியம். சரிங்க சார், சரிங்க சார். எப்படி எல்லாம் சாப்பாடு ஃபைபர் நல்லாவே கொடுக்கணும். ஃபைபர் 3 நேரம் சாப்பாட்டுக்கு முன்னாடி தரணுமாங்க சார்? இல்ல, ஃபைபர் வந்து எப்பவுமே சாப்பாட்டோட சேர்ந்து வரணும். சாப்பாட்டோட சேர்ந்து வரணும். புரோட்டீனோட கலந்துக்கணும். ப்ரோபயோட்டிக் 1-2 hours பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஃபுட். ஆஃப்டர் ஃபுட் அந்த டைத்துக்கு கரெக்ட்டா டைம். எம்ப்டி ஸ்டமக்ல வரணும். ஒரே டைம்ல வரணும். பிஃபோர் ஃபுட் ஆர் ஆஃப்டர் ஃபுட். ஆஃப்டர் 2 hours ஆஃப்டர் ஃபுட். Thank you மேடம். Thank you. உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thank you டாக்டர். There is one முல்லை.
சார் மிஸ்டர் முல்லை உங்களோட வீடியோவும் ஆன் பண்ணுங்க. மிஸ்டர் முல்லை. ஓகே, அவர் வர வரைக்கும் மிஸ்டர் ராஜ் உங்க வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ண நல்லது. ஓகே, அவரும் இல்லை. சொல்லுங்க மிஸ்டர் ராஜ். நீங்க மைக் ஆன் பண்ணுங்க. யூ ஜஸ்ட் பிரஸ் த மைக். அன்மியூட் பண்ணுங்க உங்களை. அப்பதான் நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கும். பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். நான் ஜோஹர்ல இருந்து மலேசியால இருந்து கால் பண்றேன் சார். வெரி குட், ஓ வெரி குட். ஓகே ஓகே சார். யா வெரி குட் இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்த அந்த காட்டோட இன்ஃபர்மேஷன். கொஸ்டின் என்ன, ஐ ஹேவ் அ பேஷண்ட் இஸ் டயாலிசிஸ் பேஷண்ட். டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து நார்மலி வந்து ஸோ நம்ம ரெக்கமெண்ட் எது பண்ணாலும் டாக்டர் மெயினாக வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம் டு இம்ப்ரூவ் தியர் ஹெல்த்து. ஸோ அதனால் வந்து இந்த நீங்கள் சொன்ன அந்த கட் ஹெல்த்தோட நியூட்ரிஷன் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாமா சார்? இல்லை சார், டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு மெயினாக நம்ம புரோட்டீனை வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கொடுங்க. புரோட்டீன் தேவைப்படும். மற்றதெல்லாம் ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி. ஈச் பேஷண்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் அதர் பேஷண்ட். அது ட்ரீட்டிங் டாக்டர் நெஃப்ராலஜிஸ்ட் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து புரோட்டீன் வந்து 40 கிராம்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க புரோட்டீனை. ஸோ அந்த 40 கிராம்ஸுக்கு நம்ம புரோட்டீன்ல ஒரு 2 ஸ்கூப் வரை கொடுக்கலாம். மற்றபடி ஃபைபர் அந்த இண்டிவிஜுவலுக்கு தேவையா இல்லையாங்கிறது அந்த டாக்டர் முடிவு பண்ணணும். ப்ரோ அந்த இண்டிவிஜுவலுக்கு தேவையா இல்லையாங்கிறது அந்த டாக்டர் தான் முடிவு பண்ணணும் டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு யூரியா கிரியேட்டினின் வந்து கூடி இருக்கும். ஆமா, அப்போ அது டாக்டர் ஹேஸ் டு டிசைட் வெதர் டு கிவ் ஆர் நாட். நம்ம சொல்ல முடியாது. ஜெனரலா நம்ம வி ஷுட் நாட் பிரிஸ்கிரைப். ஓகே சார். ஓகே சார். டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ், டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பெட்டர் த ட்ரீட்டிங் டாக்டர் மஸ்ட் டிசைட். நம்ம எதுவுமே பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. ஓகே சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார். Any other questions, sir? I think I have cleared your doubt. Yeah, very good sir. Thank you very much. அதனால கெடுதல் கிடையாது சார். பட் நம்ம வந்து அந்த ட்ரீட்டிங் டாக்டரை மீறிட்டு எதுவும் கொடுத்துட கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே. So beside that நம்ம எது ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஐடியா. Only protein dialysis. ஆமா. மெயின் டயாலிசிஸ்னா மெயினா புரோட்டீன். ஆமா, புரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து புரோட்டீன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன் 40 கிராம்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு டயட்லயே வரும். அந்த 40 கிராம்ஸ்ல நம்மது வந்து 8 கிராம் இருக்கு. 2 ஸ்கூப் வரை கொடுக்கலாம். மற்றது அவங்க ஃபுட்ல வரும். அதெல்லாம் டாக்டர்கிட்டே கன்சல்ட் பண்ணி அதை கொடுக்கலாம் தாராளமா. Okay, sir. Thanks, sir. Thank you so much, Mr. Raj, for joining. Thank you, Mr. host. So, thanks. சார், நம்மளுடைய பி விட்டமின்ஸ் கொடுக்கலாம் சார். நேச்சுரல் பி கொடுக்கலாம், விட்டமின் சி கொடுக்கலாம், அதெல்லாம் கொடுக்கலாம். சரி. ஓகே சார். பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அங்க மலேசியால இல்லையா? அங்க பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு சார். பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சி கொடுக்கலாம். ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்கணும் சார். அது கொடுங்க. விட்டமின் சி கொடுக்கலாம். ஓகே. இது புது கஸ்டமர் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை நான் உங்களுக்காக இது பண்றேன். அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சார். Thank you very much. One more sir. Sir, OnePlus. Sir, Mr. OnePlus. அது பேர் மாத்துங்க சொன்னேன், எனக்கு கேட்கல. ஹலோ சொல்லுங்க மிஸ்டர் முல்லை, நீங்க பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நம்ம குரூப் நம்ம கிட்ட 2-3 வருஷமா இருக்கோம் சார். மேடம் மகாராஜி மேடம் தான் சார் கைட் பண்றாங்க சார். இப்போ ஒன்றும் இல்லை சார், நான் மெடிசன் சாப்பிட்டு தான் சார் இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, வீட்டில் பெட் ரெஸ்ட்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட மாதிரி பார்த்துக்கிறதுனால இந்த வாட்டர் தண்ணியில இருக்கிறதுனால கை காலெல்லாம் சேர்த்து கொண்டு மாதிரி இருக்கு சார். அது மேடம் சொன்னாங்க, ஜிடி லோஷன் ஒன்று கொடுத்தாங்க. அது யூஸ் பண்ணா மறுபடியும் புண்ணதான் சார் இருக்கு. என்ன பண்ணது இல்லை, அது அரிக்க காலில் அந்த கடல் உப்பு போட்டா எப்படி இருக்கு அது மாதிரி அரிப்பா இருக்கு சார். சார் ஜிஹெச் லோஷன் தான் சார் பெஸ்ட். அதை கண்டினியூஸா அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க, நிப்பாட்டாதீங்க. சரிங்க சார். அதான் கேட்டா. தேங்க்யூ சார். சார் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கான்டாக்ட் ஆகக்கூடிய கெமிக்கல்ஸும் அவாய்ட் பண்ணணும்.
நாங்க எதுவுமே கெமிக்கல் வேற யூஸ் பண்ணல சார். மேடம் கொடுத்த டிஷ் அந்த இது இருக்குல்ல SA8 லிக்விடு அதான் சார் யூஸ் இல்ல பண்றோம். சார், இதை விட்டுருங்க. நீங்க எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணணும், அவ்வளவுதான். சரிங்க சார். நீங்க எக்ஸ்போஸ் ஆகுறீங்கல்ல, அந்த இடத்துல கெமிக்கல்ஸ் ஏதாவது இருந்திருக்கணும், அதனால கண்டினியூஸா வருது. சோ அதை அவாய்ட் பண்ணுங்கன்ற. இதுல யூஸ் பண்ணலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. SA8 டிஸ்ட்ராப் யூஸ் பண்ணலாம், GH லோஷன் நல்லாவே யூஸ் பண்ணலாம். சரிங்க. உங்க ஆம்பேல ஃபுட் கிரீம்னு ஒண்ணு வந்தது, அதை கூட போடலாம், இப்ப வரல. ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ டாக்டர். ஒரு கொஸ்டின் எடுக்க முடியுமா ஒரு ஆளோடது? எடுக்கலாம் சார், சொல்லலாம் சார், நோ ப்ராப்ளம். அவர் பேச மாட்டேங்கிறாரு. 1+ பேசுங்க. 1+. அவர் பேர் 1+. இல்லங்க, அன்பழகன் பாருங்க. அன்பழகன், சொல்லுங்க அன்பழகன். 20 days பிஃபோர் வந்து கால் பிளட் ஸ்டோன் எடுத்துட்டாங்க சார். சரி, சொல்லுங்க சார். ஐ திங்க் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். பேண்ட்வித் கம்மியா இருக்கு. சார் நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கல. பேண்ட்வித் கம்மியா இருக்கு உங்களோடது, அதனால. அதான் சார், நான் வந்து ஃபுட் எப்படி சார். ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். சார் ஓகே, அவரோட பேண்ட்வித் கம்மியா இருக்கு, அவர் பேசுறது நம்ம கேட்க மாட்டேங்குது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். உங்களோட நிச்சயமா இந்த ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லாருக்குமே கிடைச்சிருக்குது. 100 பேர் வந்திருந்தாங்க, அத்தனை பேருமே வந்து ஹாப்பியா இருக்கிறாங்க. அவங்க குடலை நல்லா வச்சிருப்பாங்க. நம்மளோட 3 ப்ராடக்ட்டையும் ரெக்கமெண்ட் பண்ண 3 ப்ராடக்ட்டையும் நிச்சயமா நாளையில இருந்து வாங்கி சாப்பிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஃபார் ஆர்கனைசிங். முப்புராஜி சார், இந்த ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ திங்க் 9 o'clock முடிக்க வேண்டியது 9:30 முடிச்சிருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். 3 பேர் ரைஸ் பண்ணிருக்காங்களே சார். அவங்க ராஜலட்சுமின்றவங்க மறுபடியும் வந்திருக்காங்க. மகேஸ்வரின்னு யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க. மகேஸ்வரி, சொல்லுங்கம்மா. சரவணன், வணக்கம் சார். சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப இவங்க அன்பழகன் பேசினாரு இல்லைங்களா? யாரு? அவருக்கு வந்து 20 டேஸ்க்கு முன்னாடி பித்தப்பையில கல்லு, பித்தப்பையோட வீங்கி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அதனால அவர் என்னென்ன இது சப்ளிமெண்ட் என்னென்ன எடுக்கலாம்னு கேக்குறாருங்க. புரோட்டீன், விட்டமின் பி விட்டமின்ஸ் அண்ட் விட்டமின் சி. புரோட்டீன், அது கல்லு வந்து கொலஸ்ட்ரால் ஸ்டோனா? பித்தப்பையில கல் இருந்துச்சுங்க. அதான் அந்த கல்லு கொலஸ்ட்ரால் ஸ்டோன் தான் இருக்கும் நார்மலா. சரி, வாட் எவர் மேபி, புரோட்டீன் டெய்லி, விட்டமின் சி, ஒமேகா சாப்பிடலாம். பிளஸ் கல்லீரலுக்கு வேணும்னா நீங்க மில்க் திசில் சேர்த்துக்கிடுங்க. மில்க் திசில்ங்களா? அது வந்து லிவருக்கு உள்ளது, கால் பிளாடருக்கு இல்ல. ஓகேங்க சார். இல்ல கடைசியா என்ன சொன்னீங்களா, அது என்னங்க? விட்டமின் சி டெய்லி பிளஸ் புரோட்டீன், ஒமேகா. ஓகேங்க சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே மேடம், ராஜலட்சுமி மேடம் என்ன கேட்கணும்? டாக்டர் அவர் வீட்டுல சாப்பிட வேண்டாமா? மணி 9:30 ஆயிடுச்சு. நீங்க அன்மியூட் பண்ணுங்கம்மா, அன்மியூட் பண்ணுங்க, அப்பதான் கேட்கும் நீங்க பேசுறது. சொல்லுங்கம்மா. இந்த பையனுக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொன்னேன்லங்க சார், அவனுக்கு மேல அலர்ஜி ஆகுதுங்க சார். அப்படியே தடிச்சு வருது. டாக்டர்கிட்ட போய் கேட்டா அத்திக்கேரியா அப்படின்னு சொல்லிட்டு சித்தா டாக்டர் தான், ஆயுர்வேத டாக்டர்கிட்ட மாத்திரம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சார். ஒரு நாள் நிப்பாட்டினா கூட மேல வந்து அவனுக்கு அரிப்பு இருக்குதுங்க சார், நீட்டா தடிக்குது. நீங்க டாக்டர்கிட்ட பார்க்கணும். சம்திங் ஏதோ அலர்ஜியா இருக்குது அவருக்கு. அது ட்ரீட்டிங் டாக்டர்கிட்ட காமிங்க, அது அவ்வளவுதான் முக்கியம். ஓகே ட்ரீட்டிங் டாக்டர் கிட்ட காமிங்க, அதான் ரொம்ப முக்கியம். அப்புறமேல எதை சாப்பிட்ட பிறகு அலர்ஜி வருதுன்னு நினைங்க, அந்த இதை பார்க்கணும். எந்த பொருள் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு அலர்ஜி ஜாஸ்தி ஆகுதோ அந்த பொருளை அவாய்ட் பண்ணணும். சரிங்க சார். ஓகே. மிஸ்டர் மாரியப்பன், மாணிக்கம். வணக்கம் டாக்டர். சாப்பிடும்போது இந்த ஃப்ரூட்
சாப்பிடும்போது ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா? சில பேர் ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாங்க, சாப்பிடலாங்கிறாங்க. இப்ப லஞ்ச் சாப்பிடும்போது ஒரு ஃப்ரூட்ஸ் கப் சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொன்னா? அது அசிடிக் பொதுவா ஃப்ரூட்ஸ். வந்து பொதுவா வந்து ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுறதுக்கு முன்னால தான் சாப்பிடணும். எம்டி ஸ்டொமக்ல தான் முதல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு தான் நம்ம மீல்ஸே சாப்பிடணும். ஆனா நம்மளுடைய பழக்க வழக்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னா கடைசியில பழம் சாப்பிட்ற மாதிரி பழக்க வழக்கங்கள் வருது. ஆனா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சாப்பிடுறதுக்கு முன்னால தான் ஃப்ரூட்ஸை சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு அப்படியே லஞ்ச் சாப்பிடலாம். ஆமா 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 ஆமா. தேங்க்யூ டாக்டர். முதல்ல தான் பழத்தை சாப்பிடணும். ஆனா நம்ம கடைசியில சாப்பிடுறோம். இப்போ கல்யாண வீட்டுக்கு போனா எல்லா இடமும் கடைசியில இப்ப ஒரு ஹோட்டல்ல போங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இல்ல இங்கெல்லாம் போனீங்கன்னா முதல்ல ஃப்ரூட் சாலட் தான் வச்சிருப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு தான் நீங்க ஃபுட்டுக்கே போகணும். நாங்க வேகமா போய் தட்டை எடுக்கணும்ல. பேபி ராணி ஃபுட் தான் சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ். ஓகே, பேபி ராணி. பேபி ராணி சொல்லுங்கம்மா. பேபி ராணி. எஸ் டாக்டர் குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். குட் ஈவினிங். டாக்டர் எனக்கு வணக்கம் டாக்டர். எனக்கு வந்துட்டு அப்படியே சிம்பிளா சொல்லிடுறேன். தேங்காய் சட்னி, துவரம் பருப்பு, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல நான் மோஸ்ட் ஆஃப் மதிய நேரம் ஓகேங்க. நைட் டைம் ஒரு 7 to 8 சாப்பிட்டாலும் ஒரு 10 to 11 இயர்ஸா வந்துட்டு அந்த கேஸ் ஏப்பம் கண்டினியூஸா புளிச்ச ஏப்பமா இல்லைங்க, சும்மா டைஜஷன் ஆகும்போது அப்படியே குட்டி குட்டியா 1.5 hours அப்படி ஏப்பம் வந்துட்டே இருக்கு. இப்ப அக்கா சொல்லி அந்த புரோட்டீன் ஃபைபர் அண்ட் ஒரு இன்னும் மறந்துட்டேனே, ப்ரோ அது எடுத்துட்டு இருக்கேன் டாக்டர். இப்போ கொஞ்சம் பெட்டர் ஃபீலிங் பெட்டரா இருக்கு. ப்ரீ-ப்ரோ 2 வேளை எடுங்க. முதல்ல எப்படி ஆஃப்டர் காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை எடுங்க. ப்ரீ-ப்ரோ ஓகேங்க. நல்லா ஒரு 3 monthsக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமே குறைங்க ஒண்ணா. ஓகேங்க. உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ப்ரீ-ப்ரோ ஃபைபர் புரோட்டீன். ஆஃப்டர் பிஃபோர் எனிதிங் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். அப்படி இல்ல. புரோட்டீன் வந்து சொல்லி ரைட். ஃபைபர் வந்து புரோட்டீனோட கலந்து சாப்பிடுங்க. ப்ரீ-ப்ரோ வந்து 2 hours பிஃபோர் ஃபுட் ஆர் ஆஃப்டர் ஃபுட். ஓகே. 2 hours ஆஃப்டர் ஃபுட். ஓகே ஓகேங்க டாக்டர். ஓகேங்க. விட்டமின் தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. விட்டமின் சாப்பிட்டுக்கலாம். பி விட்டமின்ஸ். விட்டமின் டி டிஃபிஷியன்சியா இருக்கிறதுனால விட்டமின் டியும் எடுத்துட்டு இருக்கேன். தாராளமா சாப்பிடலாம். ஜிங்க்-சாங்கும் அதோட சேர்த்து பண்ணிட்டு எடுத்துருக்கேன். ஷூர் சாப்பிடலாம். சரிங்க டாக்டர். தேங்க்யூங்க. தேங்க்யூ டாக்டர். ரொம்ப நன்றி. நேரம் ஆயிடுச்சு. நீங்க உங்களோட டைம் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க பாருங்க, அதுவே பெரிய விஷயம். அண்ட் சார் உங்களாய் சார். எஸ் சார். சொல்லுங்க சார். டாக்டர் வந்து பேசியிருக்காரு, நீங்க எதுவும் பேச வேணாமா? தேங்க்யூ. ஸோ டாக்டருக்கு நம்ம ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துடலாம். ஸோ அவரு நமக்கு டைம் ஆனால் ஆகும், அவருக்கு டைம் ஆகாது. ஏன்னா ஹெல்த்ல அவ்வளவு ஒரு கான்சியஸா இருக்கக்கூடிய டாக்டர். கேள்வி கேளுங்கன்னு அவர் தான் கேட்பாரு, நம்ம தான் கேள்வி கேட்கறது யோசிச்சுட்டே உட்காந்துருப்போம். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அவ்வளோதான். ஹெல்த் கான்சியஸை மக்கள்கிட்ட உருவாக்கணும். அது டாக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து போனாரு. இதில் இவ்வளவு ஸ்லைடை போட்டு அதை பார்ட்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பார்ட்டுக்கு என்ன சாப்பிடணும், அந்த பார்ட்டுக்கு என்ன சாப்பிடணும், தொண்டையில புண்ணு வந்து என்ன சாப்பிடணும், இதெல்லாம் டாக்டர்கிட்ட போய் உட்காந்து கேட்டால் சொல்லுவாங்களா சார்? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. டாக்டர்கிட்ட போய் உட்காந்தவொடனே நம்ம முகத்தையே பார்க்க மாட்டாரு. என்ன சொல்லுங்க, குழந்தைக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிடுவாரு. இல்ல 4 டெஸ்ட் எழுதி கொடுப்பாரு. ஒரு 10,000 செலவு பண்ணிட்டு வரணும். அப்ப வரும். இங்க ஃப்ரீயா 9 o'clock ஆஃப்டர் 9 o'clock மேல அவர் என்ன இப்ப ஒருவேளை அவர் கிளினிக்ல இருந்ததுனால அவருக்கு ஆக்சுவலா பணம் வந்திருக்கும். அதை அவாய்ட் பண்ணிட்டு அதை ஃபோர்கோ பண்ணிட்டு நம்மகிட்ட வந்து உட்கார்ந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 hours உட்கார்ந்துருக்காருன்னா அவரை நம்ம ஒரு பெரிய பாராட்டு நம்ம டீம் சார்பாக கொடுத்துடணும். நிறைய பேர் மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து வந்துருக்கீங்க, அவங்களுக்கு பாராட்டு கொடுத்துடணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஹெல்த் கான்சியஸ் கண்டிப்பா நமக்கு இருந்தே ஆகணும். அப்படிப்பட்ட சூழல வந்துட்டோம். ஒரு காலத்துல தேங்காய் பறிக்கணும்னா கிட்டத்தட்ட 5 மீட்டர் மேல ஏறி தான் தேங்காய் பறிப்போம். ஸோ நேரம் ரொம்ப அருமையா ஜாஸ்தியானா கூட நமக்கு அருமையா ஒரு இவ்வளவு டைம் கொடுத்து கேள்விக்கு பதிலும் சொல்லி பண்ணியிருந்தாலும் அவருக்கு பாராட்டு கொடுத்துருவோம். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த ஒரு ஐகான் சாருக்கு நம்ம ஒரு நன்றி கொடுப்போம். டபுள் டைமண்ட் இருக்கிறாரு பெரியசாமி சாருக்கு, அவருக்கு ஒரு பெரிய நன்றி கொடுப்போம். ஏன்னா தனக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்றது இது ஒண்ணுதான் அந்த நம்ம கான்செப்ட்லேயே பெரிய முக்கியம்.
கடவுள் படைச்சதே தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதான் அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி எப்போ வருதுன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்தாதான் வருது. அதுக்கு முன்னாடி நான் ஜெயிக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், அப்படிதான் நம்ம பார்ப்போமே தவிர நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை கிடையாது. இப்ப அந்த மாதிரி வாழ்க்கை வந்திருக்குது. நம்ம மீண்டும் டாக்டருக்கு பாராட்டு கொடுப்போம். அடுத்த ப்ரோக்ராம் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். எப்போ என்ன ஏது என்ன சப்ஜெக்டை பத்தி பேசணும் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதில் நீங்க எல்லாம் வாங்க. இதுல வந்து 100 people அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வராம போச்சு. அவருக்கு நாங்க ஒரு சாரி கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு 100 peopleங்கிறது ஒரு ஆவரேஜா அட்டன் பண்ணலாம். அப்போ ஒரு டைம் 6 o'clock இல்லை 8 o'clock போட்டா 8 o'clock ஷார்ப்பா வந்துடணும். அவங்க 8:10 8:15 வந்தாங்கன்னா இடம் கிடைக்கல. அதனால நம்ம அதை வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. இருந்தாலும் நம்ம இதை கொஞ்சம் இது ரெகுலரா நீங்க வர ஆரம்பிச்சீங்கன்னா இந்த கூட்டத்தை இது வந்து ஜாஸ்தியா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ நன்றி, ஐப்கான் சார் நன்றி, டாக்டருக்கு நன்றி, டபுள் டைமண்ட் நன்றி, வந்திருந்த அனைத்து பார்ட்டிசிபென்ட் அனைவருக்கும் நன்றி, கேள்வி கேட்ட அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். இந்த பெனிஃபிட்டை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, உங்களுக்கு இப்ப ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கோம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு டாக்டருக்கு நீங்க உங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கலாம், தேங்க்யூ சொல்லலாம். நான் ஸ்டார்ட் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. நன்றி டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you very much. Thank you very much, Doctor. Instead of saying thank you, Thank you, Doctor. Thank you, Doctor. feedback. Very good information. Feedback. Very good feedback. information. நன்றிங்க சார். Send your Thank you, feedback. thank you. உங்களோட feedback Feedback. உங்களுக்கு apply You are great, Doctor. You are great, Doctor. You are great, Doctor. Very good information. Thank you. so much, Doctor. Whether it was useful. Useful. Yeah. கண்டிப்பா டாக்டர் யூஸ்ஃபுல். பிசிட்ட தைரியமா பேசலாம். Right, right. Sir, thank you, sir. Super. Thank you. Govinda. Excellent, sir. யாரு? கோவிந்தசாமியா? Wow, sir. Welcome, welcome, Govindsamy. Thank you. Thank you so much, sir. Good information from Malaysia, I think. Mr. Venugopal. Sir, thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. சார் உங்க ஃபீட்பேக் பெரியசாமி சார்ட்ட கொடுங்க. மிஸ்டர் வேணுகோபால். Venugopal. உங்களோட இந்த ஃபீட்பேக் பெரியசாமி சாருக்கு நீங்க கொடுத்துருங்க. Thank you. சார்